இறப்பு அப்படிங்கிறதுக்கு முன்பும் பின்பும் மரணத்துடைய ரகசியங்கள் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். அதில் முக்கியமாக 3 வகையான தன்மைகள் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இந்த 3 வகையான தன்மைகள் பார்த்திங்கன்னா, அடிப்படையாக அந்த உயிருடைய பயணம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத பற்றின ஒரு தெளிவுகள் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு வகை. இரண்டாவது அந்த உயிர் எங்கே போக போகுது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான ஒரு ஆத்ம சாதனையும் சொல்லக்கூடிய ஒரு அடிப்படையான பயிற்சிகளை செய்யக்கூடிய ஒரு தன்மை கொண்டவங்க. மூன்றாவது இதையெல்லாம் தன்னுடைய ஆளுமையில் வச்சிருக்கிறவங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இன்றைக்கி 3வது நாளில் அவங்கள பற்றி நம்ம பார்க்கலாம். முக்கியமாக பார்த்திங்கன்னா, நாத சம்பிரதாயம்னு சொல்லக்கூடிய ஒரு ஆன்மீக பாரம்பரியத்தில் மச்சிந்திரநாதர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். இப்போ இந்த மச்சிந்திரநாதருங்கிறவர் எப்படி இருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, அவருக்கு ஆன்மீக ரீதியான சாதனைகள்லாம் செஞ்சு அவருடைய உடம்பு ரொம்ப பழமையான தன்மைக்கு போயிடுச்சு. ஏன்னா பல வருஷமாக அப்படி உட்காந்துருக்கிறார். அப்போ ஒரு புதிய தேகம் வேணும் அப்படின்னு அவர் நினைக்கும் போது அவர் என்ன செய்கிறாருன்னா, அவர் நம்ம எல்லாம் முன்பே பேசினது போல பித்ருலோகத்துக்கோ சொர்க்கலோகத்துக்கோ அப்படிலாம் போகலை. அவர் என்ன செய்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தற்காலிகமாக அவர் ஒரு ஆற்று பகுதியில் உட்காந்துருக்கிறார். ஒரு ஆறு 2ஆக பிரிஞ்சு மீண்டும் ஒன்று சேரக்கூடிய ஒரு இடத்துல உட்காந்துருக்கிறார். அதனால் அவர் என்ன செய்கிறாருன்னா, அந்த ஆற்றில் இருக்கக்கூடிய ஒரு மீனுடைய உடம்பை அது செத்து மிதக்கிற நேரத்தில் அந்த மீனோட உடம்பை தன்னுடைய உடம்பாக பயன்படுத்திக்கிறார். அப்போ அந்த மாதிரியான ஆன்மீக நிலையில் இருந்த ஒரு சூழல் அவருக்கு இருந்ததுனால எந்த உடலில் வேணாலும் தன்னுடைய உயிரை தேக்கி வச்சுக்க முடியும் அப்படிங்கிற பக்குவத்துக்கு அவர் வரார். அப்போ இந்த சூழல் வரும்போது அந்த மீனை ஒரு மீனவன் பிடிச்சிட்டு போகிறான். அந்த மீனவன் அவர் வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போய் அந்த மீனை சமைக்கலான்னு பார்க்க போகும்போது முதல்ல அந்த மீன் வலையில் மாட்டுது. அந்த வலையில் மாட்டின அந்த மீனை போட்டில் வச்சா அந்த போட்டு சைஸுக்கு அந்த மீன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் திருப்பி வீட்டுக்கு கொண்டு அந்த வீடு சைஸுக்கு ஆயிடுச்சுன்னா அது பெருகிக்கிட்டே போகுது. அப்போ அது சாதாரண மீன் இல்லைன்னு சொல்லி அவன் பேச்சு கொடுக்கும்போது அது தற்காலிக உடம்புல நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி மீண்டும் அந்த மீனவனுடைய வீட்டிலேயே பிறப்பெடுத்து அந்த உடலை அதில் இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய குழந்தையாக வளர்ந்து பெரியவனாகுது. அப்போ அந்த மீனுடைய உடல் எடுத்ததுனால அவருக்கு மீனாநாத் அப்படின்னு சொல்லி அல்லது மச்சீந்திரநாத்னு அவரை கூப்பிடுவாங்க. அந்த மச்சீந்திரநாத்துக்கு பார்த்திங்கன்னா, புதுசாக பிறந்ததுக்கு அப்புறம் தனியாக ஆன்மீக பயிற்சியெல்லாம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா ஆல்ரெடி ஆன்மீகெல்லாம் பயிற்சியெல்லாம் செஞ்சதுனால தான் அந்த உயிரோடைய தன்மை எங்கே போகுதுன்னு அவருக்கு தெரியுது. அவருடைய ஆளுமையில் அது இருந்துச்சு. அதைத்தான் நான் நேற்றுக்கு சொன்னேன். எந்த மாதிரி உடம்பு எடுக்கணும், எவ்வளோ நாள் அந்த உடம்புல இருக்கலாம், இன்னொரு உடம்பு எப்படி எடுத்துக்கலான்னு அந்த உயிரோடைய தன்மைக்குள்ளே அவங்க வந்துடுவாங்க. நம்ம உடல் சார்ந்த நோக்கத்தில் இருக்கும் பொழுது இந்த உடலை தாண்டி நம்மளுக்கு வேற ஒன்றும் இல்லையோ அப்படிங்கிற ஒரு நிலையற்ற தன்மை வந்துடும். அப்போ எப்பொழுதுமே நிலையானதுங்கிறது எது அப்படின்னா அந்த உயிர் தன்மை தான். அப்போ அந்த ஆன்மாவுடைய பயணத்துக்குள்ளே நம்ம ஆன்மாவை கவனித்து தியானம் செய்யும் பொழுது முழுமையை பெறக்கூடிய தன்மையில் அந்த ஆன்மாவை எங்கே வைக்கலாம், எங்கே எடுத்துகிட்டு போகலாம், எவ்வளோ நாள் எங்கே வச்சுக்கலாங்கிற முழுமையான ஒரு ஆளுமை நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறத சொல்லணும். அதே போல் அந்த மச்சீந்திரநாதர் ஹிமாலய மலைகள் இருக்கும் பொழுது ஒரு நபர் வரார். அவர் என்ன செய்கிறார், உங்களை மாதிரியான குருவை தான் நான் தேடிக்கிட்டு இருந்தேன். ரொம்ப வருஷமாக மச்சீந்திரநாதர் எங்கன்னு நான் தேடிக்கிட்டு இருக்கும்போது அவங்க இங்கே தான் இருக்கிறார், இந்த ஏரியாக்குள்ளே தான் சுற்றிக்கிட்டு இருக்கிறாருன்னு சொன்னாங்க. கடைசியில் உங்களை நான் கண்டடைஞ்சிட்டேன், நீங்கள் சிஷியனை ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ சிஷியனை ஏற்றுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே மச்சீந்திரநாதர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உனக்கு வைராக்கியம் பத்தாது, என்கிட்ட ஒரு சிஷியனாக சேர்றதுக்குண்டான வைராக்கியம் உங்ககிட்ட இல்லை. அதனால் வைராக்கியம் பெற்ற பிறகு தான் உன்னை நான் சேர்த்திக்க முடியும். முக்கியத்துவமாக நான் சொல்லணும்னா இந்த பிறப்பில் உனக்கு வைராக்கியம் வராது, உனக்கு அடுத்த பிறப்பில் தான் வைராக்கியம் வரும். அதனால் அடுத்த பிறப்பில் தான் நான் உன்னை சிஷியனாக சேர்த்திக்குவேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அந்த சிஷியனாக வந்திருக்கிறவன் அப்போ இந்த பிறப்பில் நீங்கள் சேர்த்திக்க மாட்டீங்களா, அப்போ நான் எதுக்கு இந்த பிறப்பு வாழணும், இன்னும் ஒரு 10-15 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் வாழ்ந்து நான் என்ன செய்ய போகிறேன், அடுத்த பிறப்பில் உங்களை அடையிறதுக்கு எனக்கு என்ன செய்யணுமோ அதை நீங்கள் செய்யுங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போ குருவை சொல்கிறாரு, அதுக்கெல்லாம் நான் ஒன்றும் செய்ய முடியாது, அடுத்த பிறப்பில் உன்னை வைராக்கியத்தோடு சிஷியனாக ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிற சத்தியத்தை வேணால் நான் செய்கிறேனே தவிர வேறு எதுவும் நான் செய்ய முடியாதுன்னு சொன்னோன்னே அந்த சிஷியன் அந்த இமாலய மலையிலிருந்து அங்கிருந்து விழுந்து தன்னோட உயிரை மாற்றிக்கிறான். ஏன்னா அவனுக்கு அந்த உயிர் வழி பயணத்தை பற்றின அறிவு இல்லை. அதனால் அடுத்த ஜென்மத்துக்கு போகிறதுக்கு இது ஒன்று தான் வழின்னு சொல்லி இது பண்ணிக்கிறான்.
அப்போ அவனுடைய ஆன்மாவை அந்த அந்த உயிர் தன்மையை, அந்த சிஷ்யனோட உயிரை, இவ்வளோ வைராக்கியமாக இருக்கான் பாருங்க, அடுத்த பிறப்புங்கிறதுல சேரணும் அப்படின்னோன்னா இந்த வைராக்கியம் எனக்கு அடுத்த பிறப்பில் இருக்கணும்னு சொல்லிட்டு அவன் தன்னோட உயிரை விட்டுறதுனால மச்சேந்திரநாதர் அந்த குருநாதர் என்ன செய்கிறாருன்னா அந்த உயிரை எடுத்து தன்னுடைய அடைக்கலத்தில் வச்சுக்கிறார். சரி, நல்ல ஒரு உடல் வர வரைக்கும் இதை நம்ம என்ன செய்யலாம், நம்ம எப்படி ஒரு கருவியை பயன்படுத்தும் பொழுது இன்னொரு நல்ல கருவி கிடச்ச பிறகு இதை பயன்படுத்திக்கலாம்னு சொல்லி வைப்போமோ, அது மாதிரி அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த உயிர் எடுத்து பேக்கெட்டில் வச்சுக்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ மச்சேந்திரநாதர் அந்த மாதிரி பேக்கெட்டில் வச்சுக்கிட்டு அவர் அப்படியே ஹிமாலய மலைகளுக்கு கீழே இறங்கி அங்கே இருக்கக்கூடிய நகரங்களுக்கு அவர் பயணமாகிறார். அந்த மாதிரி பயணமாகும்போது ஒரு வீட்டில் அவருக்கு வந்து உணவு படைக்கிறாங்க. அப்போ இந்த உணவு படைக்கும்போது அந்த அந்த அவருக்கு வந்து அமுது கொடுத்த உடனே அவர் சாப்பிட்டு முடிச்சு அவங்க குடும்பத்தை எல்லாருக்கும் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுறாரு. அவர் மச்சேந்திரன் ஆசீர்வாதம் பண்ணும்போது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்ணுக்கு முகம் வாட்டமாக இருக்கிறத பார்க்குறாரு. கேட்குறாரு, உனக்கு என்னம்மா குறை, உனக்கு என்ன வேணும்னு கேட்கும்போது, எனக்கு ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லை, எனக்கு குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு சொன்னோடனே அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா, அந்த ஹிமாலய மலையில் தன்னுடைய சிஷியனுடைய உயிரை வச்சுருந்தார் இல்லையா, அதை வந்து ஒரு விபூதியாக மாற்றம் செஞ்சு அந்த விபூதியை வந்து அந்த பொண்ணோட கையில் கொடுக்குறார். பெண்ணோட கையில் கொடுத்து, இதை நீங்கள் வந்து வாய்க்குள்ளே போட்டு சாப்பிட்ருங்க, உங்களுக்கு ஒரு அழகான குழந்தை பிறக்கும், 11 வருடம் கழித்து நான் வந்து சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். இந்த பொண்ணுக்கு நம்பிக்கையில் ஏதோ ஆசீர்வாதம் பண்ணுவார், இந்த நாளில் வந்து நீங்கள் கணவரோட கூடுங்க, அப்போ உங்களுக்கு குழந்தை கிடைக்கும், இப்படிலாம் சொல்லுவாருன்னு பார்த்தா ஒரு சாம்பலை கொடுத்து வாயில் போட்டுக்க சொல்லிட்டாரு அப்படின்னு அந்த அம்மாவுக்கு ஒரு இதே இல்லை. நம்ம ஆட்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் எப்படி சொல்கிறது, ஏதாவது ஒரு தாந்திரிகமோ மாந்திரிகமோ இல்லை ஏதாவது ஒரு விதத்தில் தந்திரமோ மந்திரமோ பண்ணால் ஒரு பிடிக்கும். சும்மா கையில் விபூதியை கொடுத்தா இப்படி குழந்தை பிறக்கும் அப்படின்னு நம்ம ஆட்களுக்கு ஒரு அந்த லாஜிக்கல் மூளை எப்போவுமே வேலை செய்யும் இல்லையா. அது எப்படிங்க இந்த விபூதியில், அந்த விபூதிக்கே உயிர் இல்லை, இது எப்படி இதுலேருந்து ஒரு உயிர் வரும்? ஆனால் அந்த அம்மாவுடைய கண்ணுக்கு தான் அது விபூதியாக தெரியுது. உண்மையில் அது என்னதுங்க, ஒரு ஆன்மாவுடைய தன்மைன்னு அவங்களுக்கு தெரியலை. அப்போது மச்சேந்திரநாதர் போகிற வரைக்கும் கையில் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. மச்சேந்திரநாதர் வீட்டை விட்டு போனோடனே அவர் சாப்பிட்ட இலை இருக்கு இல்லையா, அந்த சாப்பிட்ட இலையிலேயே அந்த விபூதியை போட்டு மொத்தமாக அள்ளி குப்பையில் போட்டுடுறாங்க. அங்கே மாட்டு தொழுவத்தில் அங்கே இருக்கக்கூடிய எருவெல்லாம் போட்டு கடைசியில் அதை வந்து மக்கரை உரமாக்குவாங்க இல்லையா, அதை மக்கரை உரமாக்கக்கூடிய குழியில் எருக்குழியில் கொண்டு போய் போட்டுடுறாங்க. அது மேலே நாளாக சாணமெல்லாம் போட்டு கொஞ்ச நாள் கழித்து அதை அப்படியே எடுத்து தோட்டத்தில் போட்டுருவாங்க இல்லையா, அந்த மாதிரியான விஷயமா போடுறாங்க. மச்சேந்திரநாதர் எல்லாம் போயிட்டு அவர் அப்படியே அடுத்தடுத்த வேலையை பார்க்க போயிட்டார். இந்த அம்மாவும் மச்சேந்திரநாதரையவே மறந்துருச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த அம்மாவுக்கு அவர் மேலே ஈடுபாடு இல்லையே. ஏதோ ஒரு அடியார் மாதிரி ஒருத்தர் வந்தார், அவருக்கு சாப்பாடு கொடுத்தோம், அவர் விபூதி கொடுத்தாரு, விபூதியோடு சேர்த்து வெளியில் போட்டோம், வேலை முடிஞ்சிச்சு. அந்த அம்மா அதில் கிளியராக இருந்தாங்க. 11 வருஷம் கழிச்சு அதே ஊருக்கு வந்தார் மச்சேந்திரநாதர். நேராக அந்த வீட்டுக்கு வந்து கதவை தட்டினார். கதவை தட்டி, இங்கே ஒரு குழந்தை பிறந்திருக்குமே, ஒரு பையன் இருப்பானே, அந்த பையன் எங்கேன்னு கேட்டார். அவங்களுக்கு தலையும் புரியல வாழும் புரியல, ஏன்னா அவங்க தான் மறந்துட்டாங்க சுத்தமாக. அப்போ அவர் ஞாபகப்படுத்துகிறார், நான் இந்த மாதிரி வந்தேன், உங்களுக்கு இந்த தன்மையை கொடுத்தேன், அந்த விபூதியெல்லாம் கொடுத்த என்ன பண்ணீங்கன்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, நாங்கள் இலையோடு சேர்த்து அதை உரக்குழியை தூக்கி போட்டோம் அப்படின்னு. இப்போ நேராக வந்து அந்த உரக்குழிக்கிட்ட வர்றார். உரக்குழிக்கிட்ட வந்துட்டு அந்த உரக்குழியில் கோரக்கா ஏந்திரிச்சுவான்னு சொன்னோடனே உள்ளிருந்து கோரக்கநாதர்னு சொல்லக்கூடிய ஒரு 11 வயசு பையன் வெளியில் வந்தான் உரக்குழிக்குள்ளேருந்து. அப்போது ஏன் அப்படின்னா, அந்த பையனுடைய உயிர்த்தன்மையை அந்த உரக்குழிக்குள்ளே இவங்க வந்து போட்டு வச்சுருந்தாங்க. அந்த உரக்குழியில் இருக்கக்கூடிய சத்துக்களை எல்லாம் பயன்படுத்தி அவன் ஒரு மனித உடல் எடுத்துக்கிட்டு அந்த மனித உடல் மூலமாக அந்த பையன் ஒரு 11 வயசு பையனாக வந்தான். இந்த 11 வயசு பையனுக்கு தனியாக ஒரு போதிக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் அவனுடைய தெளிவு எப்படி இருந்தது, அந்த காலகட்டத்திலேயே தெளிவாக இருந்தது. அப்போ மச்சேந்திரநாதர் தன்னுடைய சிஷியனாக இருக்கக்கூடிய கோரக்கநாதரை கூப்பிட்டுட்டு போயிட்டார். இந்த இமாலய மலையில் அடுத்த ஜென்மத்தில் உன்னை சிஷியனாக சேர்த்துக்கிறேன்னு சொன்னார் இல்லையா, அது எங்கே நிறைவேறுச்சுன்னா இந்த உரக்குழியில் நிறைவேறுச்சுன்னு சொல்லலாம். அப்போ இந்த ஒரு உயிருடைய வழிப்பயணத்தை இந்த மச்சேந்திரநாதரும் கோரக்கநாதரும் எப்படி செயல்பட்டுருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம இதில் புரிஞ்சுக்க முடியும். அப்போ இதெல்லாம் அவங்க கையில் எனக்கு எப்போ மரணம் நேரும், எப்போ நான் இறந்து போவேன், யமதர்மன் கிட்ட போவேனா, பித்ருலோகத்துக்குள்ளே போவேனா, இந்த கேள்வியெல்லாம் வந்து கோரக்கநாதருக்கும் மச்சேந்திரநாதருக்கும் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அப்போ அவங்க கண்டிஷன் எப்படிப்பட்டதாக இருக்குது, அவங்க 3வது தன்மையில் இருக்கிறாங்க. ஒரு உயிரை எங்கே உருவாக்கணும், எங்கே கொண்டு வரணுங்கிறதுல அவங்க ஒரு தெளிவான பாதையில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ அந்த உயிரை வந்து தன்னுடைய ஆளுமைக்குள்ளே வச்சுருந்தாதான், தன்னுடைய உயிரே தன்னுடைய ஆளுமைக்குள்ளே வச்சுருந்தாதான் பிற உயிர்களையும்
அதே ஆளுமைகளுக்குள்ள கொண்டு போக முடியும். அப்போ பிற உயிர்கள் அப்படிங்கிற தன்மையை வந்து சரியா நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா வேத சாஸ்திரங்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கட ஆகாசம் அப்படின்னு சொல்றாங்க. கட ஆகாசம்னா ஒரு குடத்தில் இருக்கக்கூடிய தண்ணீர் நிறைத்து வைக்கப்பட்ட குடம். ஒரு 5-6 குடங்கள் லைனாக வச்சிருக்கிறாங்க அப்படின்னா அந்த குடத்துல ஃபுல்லாக தண்ணி தேங்கி இருக்குது, முழுமையாக தண்ணி நிரப்பப்பட்ட ஒரு குடம் இருக்குது அப்படின்னா சூரிய ஒளி வந்து படும் பொழுது அந்த சூரியன்கிறது ஒன்றே ஒன்று தான். ஆனால் அந்த சூரியனுடைய காட்சி வந்து ஒவ்வொரு குடத்துக்குள்ளேயும் தெரியுது. அப்போ பார்க்கும்போது இத்தனை சூரியன் இருக்குது அப்படின்னு நினச்சிக்குவாங்க. ஆனால் உண்மையாகவே ஒரே ஒரு சூரியன் தான் இருக்குது, அதோடைய பிரதிபிம்பம் தான் இங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்தோம்னா ஆன்மாங்கிறது பரமாத்ம ஸ்வரூபங்கிறது ஒன்றே ஒன்று தான், அதோடைய ரிஃப்ளெக்ஷனாக இருக்கிறது தான் இத்தனையும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அப்போ அந்த உயிர்களை வந்து மேம்படுத்துறதோ இல்லை உயிர்களை கொண்டு வரதுங்கிறதோ இல்லை உயிர்களை வந்து நிர்வாகம் பண்ணுறதுங்கிறதோ பெரிய விஷயம் இல்லை. அதை சரியாக புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு ஒவ்வொரு குடத்துலேயும் புது புது காட்சிகள் உருவாக்கணும்னு அவசியம் இல்லை. அதை பிரதிபலிக்கிற மாதிரி அந்த குடத்தை அலைன் பண்ணி வச்சா போதும், வேற ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. புதுசாக அந்த குடத்துக்குள்ள சூரியன் உருவாக்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ குடத்தை திருப்பி வச்சுருந்தோம்னா அதில் ஒன்றும் இருக்க போகிறதில்ல. அப்போ அந்த குடத்தை அந்த ஒளி சரியாக அதில் எதிரொலிக்கிறது போல நிற்க வைக்க தெரிஞ்சால் போதுமானது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும். அப்போ அந்த உயிர் நிர்வாகம் செய்யக்கூடியவங்களை தான் இந்த 3வது தன்மையில் இருக்கிறவங்கன்னு நம்ம சொல்கிறோம். நம்ம அறியாமையில் இருக்கிற வரைக்கும் இந்த உயிர் நிர்வாகத்தை பற்றி நம்மளுக்கு புரியாது. அறியாமைன்னு நான் சொல்கிறது என்னென்னா மரணம் பற்றின பயம், நாசிக்காத தன்மைக்குள்ளே நம்ம போகாத வரைக்கும் நம்மளுக்கு என்னவா இருக்குங்க, இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற பயம் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதே வந்து நம்ம அந்த நாசிக்காத பயத்தை தாண்டி வந்துட்டோம்னா நம்மளுக்கு அந்த பயம் போயிடுச்சுன்னா தான் இந்த நிர்வாகத்துக்குள்ளே போகிறதுக்கான அடிப்படையான தன்மை வந்துடும். இதை வந்து பற்றுன்னெல்லாம் சொல்லுவாங்க, பற்றெல்லாம் கிடையாது. இப்போ இந்த ஃபிசிக்கல் பாடி மேலே இருக்கிற ஒரு பற்றுனால தான் எல்லாரும் மரணம் மேலே ஒரு பயம் வருது அப்படின்னு எல்லாம் சொல்லலாம். ஆனால் பற்றுங்கிறத தாண்டி இதுக்கப்புறம் நம்மளுக்கு என்னன்னு தெரியலைங்கிறதுனால தான் அந்த பயம் வருதே தவிர, இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேலை நாட்டு தத்துவங்களையெல்லாம் நம்ம உள்வாங்கிக்கிற மாதிரி நம்மளுடைய நாட்டுடைய தத்துவங்களையெல்லாம் நம்ம உள்வாங்கிக்கிறது இல்லைங்கிறதுனால, இல்லை நம்மளை மேலை நாட்டு தத்துவத்திலே தான் நம்மளை என்ன செஞ்சுருக்கிறாங்க, கல்வியிலிருந்து ஆரம்பித்து எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறதுனால இந்த மரணம் சார்ந்த பயம் அப்படிங்கிறது மேலை நாட்டினர்களுக்கு பேசிக்கலாகவே நிறைய இருக்கும். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த லைஃப்குள்ளே இந்த உடம்பு மட்டும்தான், இதுக்கு முன்னாடி லைஃப் கிடையாது, இதுக்கப்புறமும் லைஃப் கிடையாதுங்கிறதுல ஒரு தீர்க்கமான அறிவோடு இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறனால அந்த பயத்தோட அளவு அதிகரிக்கும். இப்போ நம்ம கலாச்சாரங்கள் திரும்ப திரும்ப இந்த நாசிகேதனுடைய கதையிலிருந்து ஆரம்பிச்சு எத்தனையோ விஷயங்கள் மூலமாக இந்த உயிருங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு இந்த உடம்போட போயிட போகிறதில்ல. இந்த உடம்புங்கிறது ஒரு வகையான ஒரு உடையை உடுத்திக்கிறது போல தான் இது. அந்த உயிருங்கிறது வெவ்வேறு உடையை உடுத்திக்கிறது போல, இந்த உடம்பு வெவ்வேறு உடைகளை உடுத்திக்கிறது மாதிரி அந்த உயிருங்கிறது வெவ்வேறு உடம்பை எடுத்து உடுத்திக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ திருமூலர் கூட என்ன சொல்றாருன்னா, இருந்தேன் இக்காயத்தில் எண்ணிலா கோடி அப்படின்றார். எண்ணிலடங்காத கோடான கோடி உடலை வந்து நான் இந்த இதில் வந்து எடுத்திருக்கிறேங்கிறார். யார்? திருமூலருக்கோடைய கண்டிஷனே எப்படி இருக்குது, அத்தனை கோடான கோடி இதை வந்து அவர் எடுத்திருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம சொல்கிறார். இப்போ கோடான கோடி உடலை எடுத்ததுனால தான் அவருக்கு இந்த அறிவே அவருக்கு என்ன வந்திருக்கு, என்ன அறிவு வந்திருக்குது, உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனேன்னு சொல்லணும்னா கோடான கோடி உடம்பு எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணால் தான் கடைசியாக இந்த உடம்பு எடுத்ததுனால தான் உயிரை வளர்க்க முடியும் அப்படிங்கிறத அவரை புரிஞ்சிக்க முடியும். அப்போ இந்த மாதிரி வந்து உயிரை சார்ந்த ஒரு நிர்வாகம் பண்ணக்கூடியவங்க இந்த ஆன்மீக உயர்நிலையில் இருந்தவங்களை நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே இருக்க முடியும். அப்போ அறியாமைக்குள்ளே இருக்கும்போது அந்த மரணம் பற்றின ஒரு பயம் இருக்கிறதுனால அந்த உடம்பை இந்த உடம்புக்குள்ளே வந்து அந்த உயிரை பிடிச்சி வச்சுக்கணும், இதே உடம்புல தான் அந்த உயிர் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு குறுகிய மனப்பான்மைக்குள்ளே நம்ம போயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை வந்து ரொம்ப புரிஞ்சுக்கிற மாதிரி உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு எளிய கதை வடிவத்தில் நம்ம சொல்லலாம். பரமஹம்ச யோகானந்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய மகான் ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து அவருடைய ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு பள்ளியில் வந்து ஆசிரியராக, ஆன்மீகத்தை போதிக்கிற ஆசிரியராக கொஞ்ச நாள் வேலை செய்கிறார். அது வந்து ஒரு காடு சார்ந்த ஒரு மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளி. அந்த பள்ளியில் அவர் வேலை செய்யும் போது என்ன செய்கிறாருன்னா, மாலை நேரத்துலையும் காலை நேரத்துலையும் அந்த மாணவர்கள்லாம் அங்கேயே உண்டு உறங்கி படிக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடம் அது. அப்போ அந்த உணவுகளை எடுத்துகிட்டு போய், அரிசியெல்லாம் எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துல அவர் வந்து கொடுக்குறார். பார்த்தா அங்கே இருக்கக்கூடிய அந்த காடு பகுதியில் இருக்கக்கூடிய மான்கள்லாம் வந்து அதை சாப்பிடுது. அவர் தொடர்ந்து அதுக்கு உணவு போட்டுக்கிட்டே இருக்கிறார். அப்போ அது ரொம்ப பழக்கமாயிடுச்சு. அதில் ஒரு சின்ன மான் குட்டி வந்து பார்த்திங்கன்னா பிறந்து ஒரு 2-3 மாதமான மான் குட்டி
இவர் கூட ரொம்ப நட்பாயிருச்சு. இவர் கூடயே சுற்றி வரும். சாப்பிட்றதுக்கு மட்டும் வராமல் அதுக்கு இவர் மேலே இருக்கிற பயமெல்லாம் போயிடுச்சு. ஏன்னா மான் வந்து எப்பவுமே ரொம்ப பயந்த சுபாவமாக இருக்கும் இல்லையா. இந்த குட்டி மானுக்கு இவர் மேலே இருக்கிற சுத்தமாக பயம் போய் இவருடைய செல்லப்பிராணியாகவே மாறிடுச்சு. இவர் கூடயே எங்கே போனாலும் பின்னாடியே சுற்றிக்கிட்டு வரும். இவர் தூங்குற அறைக்குள்ளேயே போய் படுத்து தூங்கிக்கும். காட்டுக்குள்ளேயே பெரும்பான்மையாக போகாது. அந்த அளவுக்கு அதுக்கெல்லாம் இவர் பேர் வச்சு அவர் பேர் சொல்லி கூப்பிட்டா வர அளவுக்கு அதுக்கு அவருக்கும் எதுக்கும் ஒரு நெருக்கம் ஆயிடுச்சு. அப்போ ஒரு நாள் வந்து என்ன செய்கிறார் அப்படின்னா, அவருக்கு வெளியூருக்கு போக வேண்டிய அந்த பள்ளி சார்பாக வெளியூருக்கு போய் அது போக அவருடைய குருவெல்லாம் சந்திச்சுட்டு வர வேண்டிய அவசியம் இருந்ததுனால அவர் கிளம்பி போகிறார். அப்போ அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கிற நல்ல சிறந்த ஒரு மாணவனை கூப்பிட்டு அவர் என்ன சொல்கிறாரு, இந்த மான்கெல்லாம் சாப்பாடு போட்டுரு, நான் இல்லைன்னா சாப்பாடு போடுறதுக்கு யாரும் இல்லை, நீ சாப்பாடு போட்டிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். 3 நாள் கழித்து வந்து பார்த்தா அந்த குறிப்பிட்ட இவருக்கு ரொம்ப செல்லமாக இருந்த அந்த மான் குட்டி இருக்கு இல்லையா, அது வந்து குத்துயிரும் கொலையுயிருமா கிடைக்கல. அப்போ இவர் என்னப்பா என்னாச்சுன்னு கேட்கும்போது அவர் சொல்கிறார், இந்த சாப்பாடை கொடுக்கும் போதெல்லாம் இது சாப்பிட்டுக்கிட்டே இருந்தது. நான் நினச்சேன் அதுக்கு ரொம்ப பசிக்குதுன்னு நினச்சேன், இதுக்கு சாப்பாடை கொடுத்துக்கிட்டே இருந்தேன். ஸோ ஒரு நாளைக்கு 6 வேளை 5 வேளைக்கு மேலே நான் சாப்பாடு கொடுத்துட்டேன். அது வந்து இடைவிடாமல் அதுக்கு வந்து சாப்பிட்டு முடிச்சு அது வயிறெல்லாம் ரொம்ப பெருசாகி என்ன செய்யறதுன்னு தெரியாமல் அது படுத்து கிடக்குது அப்படின்னு சொன்னோடனே, அதுக்கு நீங்கள் குட்டியாக இருக்கிற மானுக்கெல்லாம் ஒரே ஒரு வேளை சாப்பாடு போட்டால் போதும், பெரிய மானுக்கெல்லாம் 2 வேளை சாப்பாடு போடலாம், நீ 5-6 வேலையெல்லாம் போட்டிருக்கக்கூடாது அப்படின்னு அவனை கோவிச்சுக்கிறார். இப்போ அந்த மானை என்ன செய்யறதுன்னு தெரியல, அது அப்படியே படுத்து கிடக்குது. அதே ஒரு மாதிரி இழுத்து மூச்சு விட்டுக்கிட்டு ஒரு மாதிரி காலெல்லாம் இழுத்துக்கிட்டு கிடக்குது. இவருக்கு ரொம்ப அழுகியா இருக்குது. பிரார்த்தனை செய்கிறார். உடனே அவர் எப்பவுமே பிரார்த்தனை செய்யக்கூடிய அவருடைய குருவுக்கும் இறைவனுடைய சந்நிதி இருக்கக்கூடிய இடத்துக்கும் போய் உட்காந்து பிரார்த்தனை செய்கிறார், எப்படியாவது இந்த மானை காப்பாற்றணும். ஏன்னா அது வந்து இவரோடையே எப்பவுமே இணைஞ்சு இருந்த ஒரு மான். 2வது நாள் 3வது நாள் தொடர்ந்து பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு எத்தனை பிரார்த்தனை செஞ்சாலும் அதில் பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் எதுவும் இல்லை. அவர் 3வது நாள் அவர் வந்து இரவு தூங்குறதுக்கு போகிறாரு. நல்லா ஆழ்ந்து தூங்கிடுறாரு. அந்த கனவு அவருக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவுல பார்த்தீங்கன்னா அந்த மான் குட்டி அவர் கனவுல வருது. அந்த எப்போவுமே அது எப்போ துள்ளி குதிச்சு வருமோ அது மாதிரியே துள்ளி குதிச்சு வருது. துள்ளி குதிச்சு வந்து அந்த மான்குட்டி இவர்கிட்ட பேசுது. என்ன பேசுதுன்னா, எத்தனையோ பிறப்புகளில் நான் வெவ்வேறு வழிமுறைகள் இருந்து கடைசியில் உங்களுடைய சத்சங்கம் கிடச்சிது, உங்களுடைய கையால் ஊட்டி உங்களுடைய படுத்துறங்கி உங்களுடைய சுற்றி வரக்கூடிய ஒரு பாக்கியம் எனக்கு கிடச்சிது. இந்த பாக்கியம் கிடச்சதுனால நான் இதுக்கப்புறம் இந்த மானா இருக்கிற நான் ஒரு பெரிய யோகியா பிறப்பெடுக்கிறதுக்காக நான் பயணம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆனால் நீங்கள் உங்களுடைய பக்தியினாலையும் உங்கள் பிரார்த்தனையினாலையும் என்னைய பிடிச்சி வச்சிருக்கிறீங்க, நீங்கள் ஏன் என்னைய வந்து விடக்கூடாது அப்படின்னு அந்த கனவுல அது கேட்குது. கேட்ட உடனே இவருக்கு அப்படியே அந்த கனவுலேருந்து வெளியில் வர்றாரு. பார்த்தா அந்த மான்குட்டி அப்படியே கடைசி மூச்சில் தான் இருக்குது. அப்போ இவர் போய் பிரார்த்தனை செய்கிறார், இப்படி ஒரு வழிப்பயணம் அதுக்கு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதை நான் தடுக்க விரும்பலை, அதோடைய பயணத்தில் அது இருக்கட்டும் அப்படின்னு பிரார்த்தனை செய்கிறார். பிரார்த்தனை செஞ்ச உடனே ஒரு 2-3 நிமிடத்தில் அதோட உயிர் அப்படியே மெல்ல அடங்கிடுது. அதுக்கப்புறம் அவருடைய சுயசரிதி அவரே எழுதியிருக்கிறாரு. அந்த மான அடுத்த பிறப்புல எல்லாம் போய் சந்திக்கிறாரு. அது ஒரு பெரிய யோகியா இருக்கிறதெல்லாம் போய் பார்க்குறாரு. அப்போ எதுக்கு இதை நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பயணத்தை உயிரோடைய பயணம் எதை நோக்கி போகுதுன்னு நமக்கு தெரியலைன்னா நம்ம வாட்டுக்கு என்ன பண்ணிட்டு இருப்போம், ஐயோ எனக்கு இது வேணுமே இது வேணுமேன்னு அதை பிடிச்சி வச்சு தானும் கெட்டு அந்த உயிரையும் கெடுத்துக்கிட்டு இருப்போம். அதோடைய பயணம் வந்து அடுத்தடுத்த நிலையில உயர்ந்த பதவி நிலைக்கு போகுது ஆன்மீகத்தில் அப்படின்னா அதை நம்ம என்ன செஞ்சிடலாம், அதோடைய வழிகளில் அலோ பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்ம பாசம் பிணைப்பு, நம்ம கூட இருக்கிறவங்க நண்பர்கள், நம்மளுடைய உற்றார் உறவினர்கள், நம்மளுடைய பெற்றோர்கள்னு சொல்லிட்டு நம்ம அவங்கள பிடிச்சி வச்சுருந்தோம்னா அதை காட்டிலும் அவங்களுக்கு நம்ம செய்யக்கூடிய பெரிய ஒரு கஷ்டம் வேறு எதுவும் இல்லை அப்படிங்கிறத நம்ம அடிப்படையாக தெரிஞ்சுக்கணும். பெரும்பான்மையாக இருக்கிறவங்க நம்ம என்ன நினச்சிக்கிறோம், அவங்களுக்காக நம்ம வந்து இறைவன்கிட்ட இறைஞ்சி வேண்டுறோம் அப்படின்னு நினச்சிக்கிறோம். பட் ரியாலிட்டி என்னன்னு சொல்லலாம், அது வந்து அவங்களுக்கு எதிராக கூட இருக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு அந்த உயிர் வழி பயணத்துடைய பாதை நம்மளுக்கு தெரியாததுனால இதுதான் அதோடைய அடிப்படையான விஷயமா நம்ம புரியும். ஏன்னா நம்மளே அறியாமல் இருக்கிறோம். நாம் ஒரு சங்கல்பத்தை கேட்டோம்னா இறைவன் வேண்டான்னு சொல்ல போகிறதில்ல. அப்போ அந்த அறியாமையில் நம்ம கேட்கக்கூடிய சங்கல்பத்தை இறைவன் ஓகேன்னு சொல்லிட்டு நம்மளும் இவர் இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க போகிறோம். அவரும் என்னடா இது எனக்கு ஒரு ரிலீஸே இல்லாமல் நான் இப்படி கஷ்டப்பட வேண்டி இருக்குதுன்னு அந்த நம்மளுக்கு உற்றார் உறவினராக இருந்தவங்களும் சிரமப்பட்டுக்கிட்டு இருப்பாங்கிறத புரிஞ்சுக்கணும். அதனால் நம்ம பிரார்த்தனைகள் செய்கிறதா இருந்தால் என்ன செய்யணும், அந்த உயிருக்கு அந்த உயிரோடைய பயணத்துக்கு எது நன்மையோ அது இறைவன்
வழிகாட்டட்டும் அப்படின்னு தான் நம்ம பிரார்த்தனை செய்யணுமே தவிர, அதை நம்ம பிடிச்சி வைக்கிறதோ பிடிக்காம வைக்கிறதோ, அப்போ நம்ம சொல்கிறதுக்கெல்லாம் அந்த அளவுக்கு நம்ம பிரார்த்தனைக்கெல்லாம் அவ்வளோ சக்தி இருக்குதான்னு கேட்டோம்னா கண்டிப்பாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தனை நன்மை செய்கிறதுக்காக பிரார்த்தனை செய்யும்போது நடக்குதோ இல்லையோ, ஒருத்தனை சீரழிக்கிறதுக்கு பிரார்த்தனை செஞ்சோம்னா உடனே நடக்குது இல்லையா? அது மாதிரி ஒரு உயிர் மேம்பட்டு போய் அடுத்த நல்ல ஒரு ஜென்மத்தை அடையிறதுக்காக நம்ம பிரார்த்தனை செஞ்சால் நடக்குதோ இல்லையோ, அது இப்படியே இங்கேயே இருக்கட்டும்னு நினச்சோம்னா அது வந்து கஷ்டமான அந்த உடம்புக்குள்ளே செயல்படாத அந்த உடம்புக்குள்ளே அந்த உயிர் எவ்வளோ நாள் வேணாலும் நம்ம என்ன செய்ய முடியும், இங்கே மெயின்டைன் பண்ண முடியும். நம்மளுடைய அந்த சங்கல்பத்தினால அந்த உயிர் அதில் ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்கும். ஆனால் சந்தோஷமாக இருக்குமான்னா அது நமக்கு தெரியாது. ஸோ இதுதான் அதோடைய அடிப்படையான புரிதலை நம்ம வச்சுக்கணும். அப்போ நம்ம அறியாமையிலிருந்து வெளியில் வந்து அந்த உயிருடைய வழிப்பயணத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பிரார்த்தனைகளையோ அந்த உயிர் எப்படி இருக்கணுங்கிற முடிவை செஞ்சோம்னா தெளிவாக இருக்கும். இந்த குருவுடைய ஒரு அணுக்கம் கிடைக்கும் போது தான் இந்த அறியாமையிலிருந்து நம்ம வெளியில் வர முடியும். இந்த குருவோடைய அணுக்கமே நம்மளுக்கு எப்படி கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம நிறைய முறை சொல்லியிருக்கிற, மீண்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். குருவை எடுத்த உடனே போய் ஒருத்தர் அடைஞ்சிட முடியாது. குருவை போய் ஒருத்தர் அடைஞ்சு நீங்கள் தான் எனக்கு குரு அப்படின்னு சொல்லிட முடியாது. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட நான் கோரக்கருடைய கதையை சொன்னேன். அவர் போய் சரி மச்சிந்தரநாதர் நீங்கள் தான் இனிமேல் எனக்கு குருவாக இருங்கன்னு சொன்னால் ஒரு ஓகேன்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படி சாதாரணமாக போக மாட்டாங்க. இப்போ குரு அடைகிறதுங்கிறது ஒரு பெரிய ஒரு முயற்சி. அப்போ நம்மளுடைய உடம்பு இருக்குது இல்லையா, நம்ம உடம்புல 5 புலன்கள் இருக்கு பாருங்க. இந்த 5 புலன்களை கடந்தால் மட்டும்தான் நம்ம குரு அடைய முடியும். அப்போ 5 புலன்களால் நம்ம ஃபர்ஸ்ட் குருவை வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம அடைவோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் குரு இருக்கிறாரு, அவர் இப்படிப்பட்டவருங்கிறத காதால் கேட்டிருப்போம். அதுக்கப்புறம் அந்த பிறப்பை நம்ம முடிச்சிருப்போம். அதுக்கு அடுத்த பிறப்பில் அந்த குருவை வந்து நம்ம தூரத்துலேருந்து எங்கேயாவது கண்ணால் பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அந்த குரு இருக்கக்கூடிய சூழலில் போய் உட்காந்து அவருடைய ஸ்பரிசமாக இருக்கக்கூடிய, அதாவது ஸ்மெல்லை வந்து நம்ம உணர்ந்திருப்போம், நறுமணத்தை உணர்ந்திருப்போம். அதுக்கப்புறம் அடுத்த பிறப்பில் அவர் கொடுக்கக்கூடிய உணவை சாப்பிட்டு பிரசாதத்தை சாப்பிட்டு மகிழ்ச்சியாக இருப்போம். அதுக்கு அடுத்த பிறப்பில் அவர் நம்ம கையை பிடிச்சிருப்பார், நமக்கு ஒரு ஸ்பரிசம் வந்திருக்கும். அதுக்கு அடுத்த பிறப்பில் தான் அவர் நம்மளை சிஷியனாக எடுத்துக்குவார். அப்போ நம்ம வந்து 5 பிறப்புகள் கடந்தால் தான் 6வது பிறப்பில் தான் நம்ம என்ன ஆக முடியுங்க, அவருடைய உயிர் வழி பாதைக்கு நம்மளை கொண்டு போகிறதுக்கு சிஷியனாக அவர் ஏற்றுக்குவார். அப்போ அதை தான் நான் சொன்னேன். கோரக்கருக்கு வந்து நம்ம மச்சீந்திரநாதருக்கு முன்னாடி கோரக்கர் வந்தாருன்னா அவருடைய ஸ்பரிசம் படுறதுக்கு வந்தார். அதுக்கு முன்னாடி அவர் எத்தனை வாட்டி ட்ரை பண்ணியிருப்பார்? குறைஞ்சபட்சம் 5 முறை ட்ரை பண்ணிட்டு 6வது முறை தான் அங்கே அவர் வந்திருக்கிறாரு அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது மாதிரி ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு பயணம் இருக்கும். அப்போ வந்து உதாரணத்துக்கு சொல்லப்போனால் ஒரு நாய்க்குட்டி அது இருந்துச்சு என்கிட்ட, ரொம்ப ஒரு விருப்பமான அது நாய்க்குட்டியாக இருந்துச்சு. அந்த நாய்க்குட்டியை வந்து என்னுடைய மாணவர் ஒருத்தர் ரொம்ப ஒரு பரிசாக எனக்கு கொடுத்தாரு. நான் அதை வச்சுருந்தேன். எங்கே போனாலும் எங்கூடையே வரும், எந்த தூரத்தில் எங்கே மறைஞ்சிருந்தாலும் கூப்பிட்டாலும் அதை நம்ம உடனேயே என் பக்கத்தில் வந்து உட்காந்துக்கும். அந்த மாதிரியான ஒரு நாய்க்குட்டி. இப்போ திடீர்னு அது இறந்து போச்சு. அப்போ திடீர்னு இறந்து போன உடனே எல்லாத்துக்கும் அது ரொம்ப பெரிய இழப்பாகவும் சோகமாகவும் இருந்துச்சு. அந்த திடீர் இழப்பு அப்படிங்கிறது போது எல்லாத்துக்கும் தாங்க முடியல, கண்ணீர் விட்டு கதறிட்டு இருந்தாங்க. அப்போ அடிப்படையான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த கண்ணீர் விட்டு கதறிட்டு இருந்த என்னுடைய மாணவர்கள் கிட்டையெல்லாம் நான் சொன்னது அதுதான். ஏதோ ஒரு நாள் நீங்கள் இதே மாதிரி இருந்ததுனால தான் இன்றைக்கி உட்காந்து என் பக்கத்தில் நான் சொல்லக்கூடிய மொழியை பேசுகிற கண்டிஷனில் இருக்கிறீங்க. அதனால் அவரை அந்த மாதிரியான ஒரு பயணத்தில் இருக்கிறவரை நம்ம வந்து சோகமாக என்ன செய்யக்கூடாது, இப்போ நம்ம வந்து கொண்டாட்டமாக தான் அவரை வச்சுருக்கணும். அப்போ அவர் வந்து அடுத்த நிலைக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டார். அப்போ நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு அவர் போகும்போது ஒருத்தர் முன்னேறிட்டாருன்னா கொண்டாடணுமே தவிர அதை இழப்பாக பார்க்கக்கூடாது. இப்போ நம்மளே 10 வயசில் இருந்தோம். இந்த 10 வயசில் நம்ம என்ன மாதிரி இருந்தோங்கிற நம்ம உடம்பு என்ன ஆயிடுச்சுங்க, இழந்துட்டோம். அப்போ தான் 11வது வயசுக்குள்ளே நம்ம போக முடிஞ்சது. இப்போ 40 வயசில் உங்களுடைய உடம்பு எப்படி இருந்தோ அது இழந்ததுனால தான் 41வது வயசுக்குள்ளே நீங்கள் போக முடிஞ்சது. அந்த இழப்பு இல்லாமல் அப்படியே இருந்தால் உங்களை என்னன்னு சொல்லியிருப்பாங்க, வளர்ச்சி குன்றிய நிலையில் நோயுற்றவர்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா? அப்போ அந்த மாதிரி வளர்ச்சியை நோக்கி போகும் பொழுது, உயிர் வந்து அடுத்தடுத்த வளர்ச்சியை நோக்கி போகும்போது அந்த உயிரோட நோக்கத்தை சரியாக புரிஞ்சுக்கிட்டோம்னா அது அடுத்தடுத்த வளர்ச்சியை நோக்கி போகுதுங்கிற ஒரு முழுமையான பார்வை நமக்கு இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அடிப்படையான துக்கம்ங்கிறது இருக்காது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அது இல்லாமல் நம்ம ஒரு குறுகிய மனப்பான்மைக்குள்ளே இருந்தோம்னா நம்மளும் கஷ்டப்பட்டு அந்த உயிரையும் கஷ்டப்படுத்துகிறோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போது அந்த உயர்தன்மையில் இருக்கக்கூடியவங்க, ஆன்மீக உயர்நிலையில் இருக்கக்கூடியவங்க சிறந்த முறையில் என்ன செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, அந்த உயிர்களை
அவங்களுக்குள்ள வந்து நிர்வாகம் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த உயிரை எங்க கொண்டு வரணும்னு அவங்களுக்கு சங்கல்பம் நல்லா இருக்காது. அந்த உயிரை எங்க பிறப்பெடுக்க வைக்கணும், அந்த உயிரை எந்த இடத்துல வந்து பிறப்புல இருந்து வெளியேற்றணும், அந்த சுழற்சிக்குள்ள எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிறதெல்லாம் முழுமையான ஒரு அறிவோடு இருக்கிறவங்களா இருப்பாங்க. அதுக்காக தான் நான் அவங்கள பத்தி உங்களுக்கு எல்லாம் சொன்னேன். இன்னும் சொல்லப்போனா நம்ம இந்த சித்துன்னு சொல்லக்கூடிய புத்தகத்துல அந்த இந்த மாதிரியான உயர்தன்மையில் இருக்கிறவங்களை பத்தி நிறைய நான் அதுல விளக்கியிருக்கேன். அதில் இந்த கோரக்கர்கள் பற்றியும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய நாத சம்பிரதாயத்தை சார்ந்த ஆற்றல் மிக்கவங்களை பற்றியும் நம்ம அதில் சொல்லியிருக்கிறோம். வாய்ப்பு கிடச்சதுன்னா அந்த சித்துங்கிற புத்தகத்தை வாசித்து பாருங்கள். அது உங்களுக்கு ஒரு தெளிவுகளை ஏற்படுத்தலாம். அதனால் இந்த பிறப்பு அப்படிங்கிறத பற்றியோ இறப்புங்கிறத பற்றியோ இல்லை மரணத்துடைய ரகசியங்களை பற்றி நம்ம பேசினாலும் கூட இந்த மூன்றாவது தன்மையில் இருக்கிறவங்களை பற்றி நம்ம பெருசாக பேச முடியாது. காரணம் என்ன, நம்மளோட அனுபவத்துக்குள்ளே அவங்க வரவே மாட்டாங்க. நாசிகேதனை கூட நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா அவன் நம்மளுடைய சமாச்சாரத்துடைய அளவுலேயே தான் அவனுடைய அளவும் இருக்குது. அவனை மாதிரியே தான் நம்மளும் வெகுளியாக இருக்கிறோம். அவனை மாதிரியே தான் நம்மளுக்கும் தேடல் இருக்குது. ஆனால் இதே இந்த மச்சீந்திரநாதர் மாதிரி இருக்கிறவரை பற்றியோ கோரக்கரநாதர் மாதிரி இருக்கிறவங்களை பற்றியோ நாத சம்பிரதாயத்தில் இருக்கிறவங்கள பற்றியோ இந்த உயர் ஆன்மீகத்தில் இருக்கிறவங்கள பற்றியோ நம்ம பேசினோம்னா அதை வந்து அவ்வளோ சீக்கிரம் நம்மளால புரிஞ்சிக்க முடியாது அப்படிங்கிறத தான் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால் இந்த உயிர் பற்றியும் இறப்பு பற்றியும் நிறைய விஷயங்களை நம்ம பகிர்ந்துக்கிட்டோம். இப்போ சில அடிப்படையான கேள்விகளை நானே உங்களுக்காக சொல்லிட்டு, எனக்கு ஆல்ரெடி கேட்கப்பட்ட அந்த கேள்விகளை சொல்லிட்டு அதுக்கான பதிலோட உங்கள் கேள்விகளை நான் எதிர்கொள்கிறதுக்கு தயாராகிறேன். முதல் கேள்வி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெரும்பான்மையாக இருக்கிறவங்க கேட்கக்கூடிய கேள்வி அதுதான். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆன்மா அப்படிங்கிறது வந்து ஒரு உடலுக்குள்ளே இருக்குது. அந்த உடல் போனதுக்கப்புறம் அந்த ஆன்மா அடுத்த பிறப்பு எடுக்குது. இப்படின்னு நம்ம பேசிக்கிட்டே போனோம் அப்படின்னா, ஒரு காலத்தில் மக்கள் தொகை வந்து ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் இருந்துச்சு. இப்போ மக்கள் தொகை அதிகமான எண்ணிக்கையில் இருக்குது. அப்போ ஒரே ஆன்மா தான் அடுத்தடுத்த பிறப்பு எடுக்குது அப்படின்னா இந்த எண்ணிக்கை, மக்களுடைய எண்ணிக்கை அதிகமாகக்கூடாது இல்லையா? குறையலாம், தப்பு இல்லை. ஏன்னா கொஞ்சம் பித்ருலோகத்துல எல்லாம் வெயிட்டிங்கில் இருந்ததுன்னா குறையலாம். ஆனால் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா என்ன அர்த்தம்? புது புது ஆன்மாக்கள் வருதுன்னு அர்த்தம். சரியா? அப்போது ஒரே ஆன்மா அடுத்தடுத்த பிறவி எடுக்குது அப்படிங்கிற கணக்கு பிரகாரம் பார்த்தோம்னா எப்பொழுதுமே மக்கள் தொகையோட எண்ணிக்கை எப்படி இருக்கணும்? ஒன்று அதே அளவு இருக்கணும், இல்லைன்னா குறைவாக இருக்கணும். ஏன் அதிகமாகுது அப்படின்னு பெரும்பான்மையான கேள்விகள், ஒரு தர்க்க ரீதியான கேள்விகள் இருக்கு. அதை நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா மக்கள் தொகை ரொம்ப குறைவாக இருக்கிற காலகட்டத்தில் எத்தனை உயிர்கள் சார்ந்து இருந்தது? ஏன்னா மனிதர்கள்னு பார்த்து வெறும் மனிதனுடைய மக்கள் தொகையை மட்டும் எடுக்காம உயிர்கள் சார்ந்த எண்ணிக்கை எடுத்துட்டோம்னா மனித இனம் வந்து இவ்வளவு பெருகிறதுக்கு முன்னாடி எவ்வளவு காடுகள் இருந்தது, அந்த காடுகளுக்குள்ள எத்தனை மிருகங்கள் இருந்துச்சு, அப்போ இதே மாதிரி மனிதர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு இருந்துச்சு, எத்தனை மிருகங்கள் இப்போ மனிதர் ஆயிருக்குன்னு நமக்கு தெரியாது, எத்தனை மனிதர்கள் மிருகங்கள் ஆயிருக்கிறோம்னு தெரியாது. அதனால இந்த மாதிரி ஒரு பொது கணக்கை வச்சு நம்ம கணக்கை இதுல பண்ண முடியாது. உயிர்களுடைய பாதையில எந்த உயிர்கள் வேணாலும் எந்த பிறப்பு வேணாலும் எடுக்க முடியும். அதோடைய சங்கல்பத்தை பொறுத்து அந்த பயணங்கள் அமையுதுங்கிறது நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். அதனால ஒரே நேரத்துல ஒரே ஆன்மா 2 உயிரெல்லாம் எடுக்க முடியுமான்னா அதுக்கெல்லாம் சாத்தியம் இல்லை. கிரமம் பிரகாரம் இன்னைக்கு இந்த வருஷம் 2024 இந்த மாதிரி உயிர்கள் மட்டும்தான் பிறக்கணும்னு ஷெட்யூல்ஸ் எல்லாம் நம்ம போட முடியாது. அந்த உயிர்கள் வந்து நம்ம உடம்பை விட்டுட்டோம்னா இந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் தான் இந்த பூமி கணக்கெல்லாம் நமக்கு வரும். பூமியோட 24 மணி நேரங்கிறது ஒரு நாள், 365 நாள் சேர்ந்த ஒரு வருடம். இதெல்லாம் இந்த பூமியில இந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் தான் இந்த கணக்கு. இந்த உடம்பை விட்டு நம்ம வெளியில போயிட்டோம்னா இந்த கணக்கு வேலை செய்யாது. அதுக்குன்னு ஒரு டைம் இருக்குது, அதுக்குன்னு ஒரு காலக்கிரமானம் இருக்குது. அதெல்லாம் நம்மளால புரிஞ்சுக்க முடியற மாதிரியான கண்டிஷன்ல நம்ம இருக்க மாட்டோம். இப்படி இருந்தாலும் அதை நம்ம என்ன புரியுற மாதிரி உங்களுக்கு சொல்லணும்னா உங்களுக்கு ரொம்ப எளிமையா புரியுற மாதிரி நான் சொல்லிடுறேன். இப்போ நீங்க வந்து உங்களுக்கு ஒரு சங்கல்பம் உங்களுக்கு வந்துருச்சு. இவ்வளவு நேரம் 2-3 நாளா என்னைய பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, ஸ்பீச் எல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க, உங்களுக்கு என்னைய ரொம்ப பிடிச்சிருச்சு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்குள்ள என்ன சங்கல்பம் வருது அப்படின்னா, அடுத்த ஜென்மத்துல நான் சுவாமி ஓம்கார் மாதிரி ஆகணும் அப்படின்னு ஒரு சங்கல்பம் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோ. இவரை மாதிரி ஆகணும் அப்படின்னு ஒரு சங்கல்பம் எடுத்துட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோ. அவ்வளவு பெரிய நகைச்சுவையா சொன்னேன், இப்படி சிரிக்கிறீங்களே. ஸோ அப்ப அப்படின்னு நீங்க சங்கல்பம் எடுத்துக்கிட்டீங்கன்னு ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்குவோம். அப்போ அது வந்து நீங்க உங்களுடைய கடைசி காலத்துல நீங்க இறந்து இந்த உடம்பை விட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து இன்னொரு இடத்துல போய் பிறந்து அங்க நீங்க சுவாமி ஓம்காரா இருப்பீங்களா அப்படின்னு பார்த்தா இருக்க மாட்டீங்க.
உண்மையை சொல்ல போனால் நீங்கள் அந்த சங்கல்பம் எடுக்கும்போது அதுக்கு நேர எதிரில் நான் உட்காந்துருக்கேன் பாருங்க, அந்த சங்கல்பத்தினால தான் நானே பிறந்து வந்து உங்கள் முன்னாடி உட்காந்துருப்பேன். அப்போ இந்த காலம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் எனக்கும் பேரலாம் நடந்துகிட்டு இருக்கிற ஒரு சமாச்சாரம்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய அடுத்த ஜென்மத்துக்கூடையோ இல்லை உங்களுடைய போன ஜென்மத்துக்கூடையோ நீங்கள் நான் எப்பவும் கூட உரையாடிட்டு இருக்கலாம் அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதனால தான் எளிமையாக சொல்கிறதுன்னு சொன்னேன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தெளிவாக. இப்போ நம்ம நினைக்கிறோம் என்னன்னா ஒரு உயிர் வந்து தன்னுடைய உயிரை பிரித்து அந்த உயிர் போனதுக்கு அப்புறம் அடுத்த 2 வருஷம் கழிச்சு 3வது வருஷத்துல எங்கேயாவது போய் பிறந்து 4வது வருஷத்துல இப்படி வரும், இப்படிலாம் நினைச்சிட்டு இருக்கோம். இதெல்லாமே வந்து ஒரே நேரத்தில் நடக்கக்கூடியது. ஒரு ஒரு இதுல வந்து பாத்தீங்கன்னா கொதிகலன்ல இருக்கக்கூடிய, அதாவது ஒரு பாத்திரத்துல கொதிக்கக்கூடிய தண்ணீர்ல மேல எப்படி வந்து குமிழ்கள் ஒரே நேரத்துல வருதோ அது போல எல்லா பிறப்புகளும் ஒரே நேரத்துல உருவாகி ஒரே நேரத்துல அழியுது. நம்ம தான் அது முன்னாடி வந்தது 2வது வந்ததுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ நம்மளுக்கு ஏற்படக்கூடிய எல்லா விஷயங்களும் ஒரே நேரத்துல நடக்குது. கால பிரமாணம்ங்கிறது ஒரே நேரத்துல நிகழக்கூடியதுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இப்போ உங்களுக்கு அது புரியும். உங்களுடைய அடுத்த ஜென்மத்துக்கூடையோ இல்லை போன ஜென்மத்துக்கூடையோ இல்லை 10வது ஜென்மத்துக்கூடையோ கூட நீங்க இப்பவே கூட பேசிக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு. அப்போ நமக்கு இருக்கிறதே ஒரே ஒரு ஆன்மஸ்வரூபம் தான், அது நம்ம எல்லாத்துக்குள்ளேயும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா ஏற்கனவே நான் சொன்ன உதாரணம் போல கடம் கடம் உள் தோன்றும் சூரியனை போலன்னு திருமூலர் கூட சொல்றாரு. வேத சாஸ்திரத்தில் இருக்கிற உதாரணத்தை தான் அவர் எடுத்து சொல்றாரு. அங்க குடத்து மூலமா குடத்துல தண்ணி வைக்க வைக்க சூரியன் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அந்த குடம் வந்து உடைய உடைய சூரியன் இல்லாம போகுது. அப்போ சூரியன் வந்து உருவாகிறதும் இல்லை அழியறதும் இல்லை, சூரியன் இங்க பிரதிபலிக்குது. அப்போ இது முதல் சூரியன் இருக்கக்கூடிய பானை, இது 2வது பானை, இது 3வது பானைன்னு சொல்லலாம். இல்லைன்னா எல்லா பானையிலையும் ஒரே சூரியன் இருக்குதுன்னு சொல்லலாம். அப்போ இதோடைய தன்மையை தான் நம்ம என்ன சொல்றோம்னா ஒவ்வொரு உயிரும் பரமாத்மாவோட சொரூபமாக இங்க ஜீவாத்மாக பிறப்பு எடுக்குது அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். பட் அதே நேரத்தில் ஜீவாத்மாங்கிறது வந்து பரமாத்மா ஒரே நேரத்தில் அவர் ஏற்படுத்தக்கூடிய ஒரு ரிஃப்ளெக்ஷன் கூட அதை நம்ம சொல்ல முடியும். அப்போ ஒரே நேரத்தில் அவர் ஏற்படுற ரிஃப்ளெக்ஷன் நம்ம பார்த்தோம்னா உங்களுடைய எல்லா ஜென்மங்களும் ஒரே நேரத்தில் தான் இங்கே நிகழ்றதுக்கு சாத்தியம் இருக்குதுங்கிறது கூட நீங்கள் கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா புரியும். அப்போ இந்த மாதிரி இருக்கிறதுனால அந்த ஜீவாத்மாவாக இருக்கக்கூடிய பிரதிபலிப்புகள் எத்தனை மனிதர்களாக வரணும், எத்தனை உயிர்களாக வரணும், எத்தனை விலங்குகளாக வரணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இங்கே எதுவும் அக்கௌண்டிங் கணக்கெல்லாம் கிடையாது. அது பிரதிபலிக்கிற அளவுக்கு பிரதிபலிச்சுக்கிட்டே போகும். இப்போ நம்ம வந்து பூமியோடைய மேல் இருக்கிற உயிர்களை மட்டும் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். பூமியில் எத்தனை உயிர்கள் இருக்குதோ அந்த மாதிரி 4 மடங்கு உயிர்கள் வந்து கடலுக்குள்ளே இருக்குது. அப்போ அந்த கடலுக்குள்ளே இருக்கக்கூடிய உயிர்களாகவும் இருக்கலாம். அப்போ கடலுக்குள்ளே இருக்கிற உயிர் குறைஞ்சு இங்கே வரலாம். அதுதான் சொன்னேன், இங்கே இருக்கக்கூடிய குடத்துல ரிஃப்ளெக்ட் ஆகிற 2 குடம் இல்லாமல் போய் இங்கே புதுசாக 4 குடம் வரலாம். ஆனால் சூரியன் ஒன்று தான். அப்போ நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஆன்மாலாம் ஒன்று தான். அது ரிஃப்ளெக்ஷனுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா இது மாதிரி எத்தனை வேணாலும் ரிஃப்ளெக்ஷனை கொண்டு வரலாம், இல்லை ரிஃப்ளெக்ஷனே இல்லாமல் இருக்கலாம். ஆனால் சூரியன் என்றைக்குமே என்ன ஆகாதுங்க, குறைய போகிறதில்ல. ஒரே சூரியன் தான் இருக்க போகுது, அதிகரிக்கவும் போகிறதில்ல குறையவும் போகிறதில்லைங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அதனால் ஆன்மாங்கிறது முதல்ல மக்கள் தொகை ஜாஸ்தியாக இருந்துச்சு, இப்போ ஜாஸ்தியாக புது ஆன்மா வந்திருக்காங்கன்னா புதுசெல்லாம் ஆன்மா வராது, ஒரே ஆன்மா தான். எத்தனை உயிர்களாக வேணாலும் ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கும் அந்த சங்கல்பத்தை பொறுத்து அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்த முன்னோருக்கான திதியெல்லாம் ஏன் கொடுக்குறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குவோம். அது பார்த்திங்கன்னா எல்லா கலாச்சாரத்திலையும் மதங்கள் சார்ந்த விஷயங்கள் எடுத்துக்கிட்டோம்னா எல்லா மதத்துலேயும் இது இருக்குது. அதாவது ஒரு தமிழ் மரபுன்னு எடுத்துக்கிட்டால் நீர்த்தார் கடன் செய்தல் அப்படிங்கிறது ஒரு தனி செயல்பாடுகளாக இருக்குது. தமிழ்நாட்டிலே இருக்குது. அதனால் ஏதோ வடக்குலேருந்து வந்தவங்க தான் நம்மளுக்கு புகுத்திட்டாங்கன்னால இதை சொல்ல முடியாது. நீர்த்தார் கடன்கிற வார்த்தையே என்ன சொல்லுது, அவங்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரு கடமை அப்படிங்கிறத அது சுட்டி காட்டுது. அதே போல் இந்த மாதிரியான பித்ருக்களுக்கு செய்யக்கூடிய திதிகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். திதி கொடுக்கறது, தேவசம் கொடுக்கறது அப்படின்னு வடமொழியில் அதை நம்ம சொல்கிறோம். இதே வந்து பார்த்திங்கன்னா வெவ்வேறு மதங்கள் எடுத்துட்டோம்னா அவங்களும் என்ன செய்கிறாங்க, இறந்து அவங்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட நாளில் அவங்க கல்லறைக்குள்ளே வருவாங்கன்னோ, இல்லை கல்லறையில் இருப்பாங்கன்னோ, இல்லை பூதமாக இந்த உலகத்துக்கு வருவாங்கன்னோ ஏதோ ஒரு நம்பிக்கை எல்லா மதங்கள்லையும் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது பிறப்புக்கு முன்னாடி என்னன்னு அவங்களுக்கு தெரியாது, ஆனால் இறப்புக்கு அப்புறம் அவங்க இப்படி தான் அப்படின்னு ஒரு கணக்கு வச்சுருக்காங்க பாருங்கள். அப்போ முன்னோர்களை வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ எல்லா மதங்களும் ஒரு விதத்தில் அங்கீகரிக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அப்போ அந்த அங்கீகரிக்கக்கூடிய தன்மைகள் நம்ம பார்த்தோம்னா
அப்போ முன்னோர்கள் வந்து பித்ருலோகத்துக்கு போயிட்டாங்க, இறந்தவங்கெல்லாம் பித்ருலோகத்துக்கு போயிட்டாங்க. அப்போ அவங்களுக்கு தான் இங்கே நம்ம திதியெல்லாம் கொடுக்குறோம். அப்போ அவங்க வந்து நமக்காக ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அப்போ அவங்களுக்கு நம்ம வந்து சாப்பாடு தண்ணி கொடுக்கலைன்னா, வருஷம் சாப்பாடு தண்ணி கொடுக்கலைன்னா அங்கிருந்து நம்மளுக்கு சாபத்தை கொடுத்துருவாங்க. அதுக்கு தான் பித்ரு சாபம் இப்படின்னெல்லாம் சொல்கிறவங்களாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா? அப்போ பித்ரு தோஷமோ பித்ரு சாபமோ இல்லை பித்ருக்கள் ஆசீர்வாதமோ எல்லாமே வந்து எப்படி உருவாகுதுங்கிறத கொஞ்சம் தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்குவோம். இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம பித்ருக்களை பற்றியோ முன்னோர்களை பற்றியோ தெரிஞ்சுக்கிறோமோ இல்லையோ, நம்மளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம வந்து ஒரு வீட்டில் சமையல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த சமையல் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அடுப்பில் வந்து ஒரு ஒலையை வச்சு அதில் அரிசியை போட்டு நம்ம சமைச்சிக்கிட்டு இருக்கிறோம், குக் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அது கொதிச்சுக்கிட்டு இருக்குது, ஓகேங்களா? இந்த நேரத்தில் திடீர்னு நம்ம நண்பர் கூப்பிடுறாரு. இந்த நண்பர் கூப்பிட்டோன்னா நம்ம ஃபோன் எடுத்து பேசிட்டு நான் அப்படியே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட காஃபி ஷாப் போயிட்டோம். புரியுதுங்களா? போய் உட்காந்து காஃபியை உட்காந்து அவரோட சாப்பிட்டு அப்புறம் இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்ற கதையெல்லாம் பேசி, அரசியலெல்லாம் பேசி, சினிமாவெல்லாம் பேசிட்டு அப்புறம் தான் நமக்கு ஞாபகமே வருது. என்ன ஞாபகம் வருது? வீட்டில் உலை வச்சிருக்கிறோமே அப்படின்னு. அப்போ இப்போ அந்த கண்டிஷன் என்ன இருக்கும்? அந்த உலையோட கண்டிஷன் என்ன இருக்கும்? அது ஒரு கண்டிஷனுக்கு ஆயிருக்கும்னு வச்சுக்கோங்க இல்லையா? ஸோ அதனால இன்சூரன்ஸ் எல்லாம் கிளைம் பண்ணுற கண்டிஷனுக்கு போயிருக்கும். அப்போ இது மாதிரி எதுக்கு நம்ம இதை சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால், இது மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் பொறுப்பை எடுத்துக்கிட்டு அந்த பொறுப்பை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. இப்போ அந்த பொறுப்பை வந்து செய்யறதுக்கு வந்து திடீர்னு நீங்கள் டைவர்ட் ஆகிட்டீங்க. டைவர்ட் ஆகணும்னு அந்த பொறுப்பை அப்படியே போட்டீங்க. இதை டைவர்ட் ஆக வேண்டிய அந்த பொறுப்பை அப்படியே நீங்கள் போட்ட உடனே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அது பயங்கரமான பின்விளைவுகளை ஏற்படுத்துது. அன்அட்டெண்டடாக விட்டதுனால இப்படின்னு சொல்லலாமா? அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. அன்அட்டெண்டடாக விட்டனால அது என்ன நடக்கும்னு யூகிக்கவே முடியாது. கண்டிப்பாக பயங்கரமான ஏதாவது நடக்குங்கிறது உறுதியாக நம்மளால சொல்ல முடியுது. பட் இதே நீங்கள் வீட்டில் இருந்து அந்த ஃபோன் வந்தோடனே வெளியில் போகும்போது உங்களுடைய குழந்தையோ இல்லை உங்களுடைய வாழ்க்கை துணைவரையோ கூப்பிட்டு ஒரு 5 நிமிஷம் அதை பார்த்துக்கோ நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு போயிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? சேஃபாக இருக்குதோ இல்லையோ, இவனுக்கு இதுதான் வேலை அப்படின்னு சொல்லி ஆஃப் ஆகுது பண்ணியிருப்பாங்க. அரிசி குக் ஆகுதோ இல்லையோ என்ன செஞ்சுருப்பாங்க? ஆஃப் ஆகுது பண்ணி டப்புன்னு தூக்கி ஓரமாக வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ எதுக்கு இதை சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம வாழ்க்கை முறையும் நம்ம பழக்க வழக்கங்களும் சம்பிரதாயங்களும் இதே போல தான். நம்ம வாழ்க்கையில் நம்ம ஒரு பொறுப்பு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. நான் வந்து இனிமேல் என்னுடைய பெற்றோரை கும்பிடுறேன், என் பெற்றோருக்கு திதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம் அப்படின்னா, நம்ம திடீர்னு இறந்து போயிட்டோம். இப்போ அந்த வேலையை யார் செய்வாங்க? நம்ம வச்ச அந்த ஒலையை இப்போ யார் பார்த்துக்குவாங்க அப்படிங்கிறது தான் இங்கே கேள்வி. இப்போ நான் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துட்டேன். நான் ஒரு தொடர்ந்து காலையில் எழுந்திரிச்சு பூஜை செய்வேன், பிரார்த்தனை செய்வேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டேன். இப்போ திடீர்னு நான் அன்அட்டெண்டடாக போகிற மாதிரி திடீர்னு ஒரு நாள் இறந்து போயிட்டேன். இப்போ நான் ஆரம்பிச்ச இந்த காரியங்களெல்லாம் யார் செய்வாங்க? யார் செய்வாங்க? தெரியும் இல்லையா? அப்போ நம்மளுடைய குழந்தைகளுக்கு அதை சொல்லி தந்திருந்தோம்னா அவங்க என்ன செஞ்சுருப்பாங்க? அதை அப்படியே செய்வாங்க. இப்போ நான் ஒரு பெரிய பிஸ்னஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சிருக்கிறேன். அது ஒரு 500 பேர் 600 பேர் அதில் வேலை செய்கிறாங்க. ஒரு பெரிய கம்பெனி என்னுடைய ஆளுமையில் இருக்குது. திடீர்னு நான் இறந்து போயிட்டேன். இப்போ என்ன பண்ணுவாங்க? அப்போ ஒன்று அந்த கம்பெனிக்கு எனக்கு அடுத்த வாரிசு இருந்ததுன்னா அதை இன்ஹெரிட் பண்ணுவாங்க, அதை வந்து அவருக்கு கொடுப்பாங்க. இல்லைன்னா என்ன செய்வாங்க? அதுக்குள்ளே அதை வந்து ஒரு பப்ளிக்காக பிரித்து அதை எல்லாத்துக்கும் சேர வேண்டியவங்களுக்கு செட்டில் பண்ணுவாங்க. கரெக்டுங்களா? அப்போ இதெல்லாம் வந்து நடக்கிற மாதிரி ஒரு உயிர் பயணத்தில் நம்ம வந்து திதி கொடுக்க வேண்டிய அவசியம் எங்கே வருது அப்படின்னு கேட்டால், இப்போ என்னுடைய தந்தையார் இருக்கிறாரு, என்னுடைய தாயார் இருக்கிறாங்க. என்னுடைய தாய் தந்தையுடைய 2 பேர்த்தோட உடம்பும் சேர்ந்து தான் நான் அவங்க கிட்ட இருந்து இங்கே வந்தேன். வேற வழியா நான் வரல இல்லையா? இல்லையா? என்னைய வந்து என்ன சொல்றது, அரிசி பருப்பெல்லாம் போட்டு என்னைய உருவாக்கல. அவங்க என்ன உருவாக்கியிருக்காங்க? அவங்க 2 பேர்த்தோட உடம்பை வச்சு, அவங்க 2 பேர்த்தோட உணர்வுகளை வச்சு என்னை உருவாக்குனாங்க. இப்போ என்னுடைய தந்தையோ தாயோ காலமாயிட்டாங்க அப்படின்னா, அந்த உணர்வு அந்த உடம்பு அப்படிங்கிறதுல இருந்து நான் உருவானதுனால அதே உணர்வும் உடம்பும் எனக்கும் அவங்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்கும். இப்போ திடீர்னு அந்த உடம்பு என்னை விட்டு போயிருச்சு. அந்த உடம்பு என்னை விட்டு போன உடனே இப்போ இந்த உடம்பு வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா, இல்லை அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உணர்வு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும் பொழுது இருந்தது மாதிரி இல்லாம ஒரு லூஸ் அண்ட் கனெக்டிவிட்டியா மாறிடும். புரியுதுங்களா? அப்போ உதாரணத்துக்கு அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து ஒரு செயல்பாட்டுக்குள்ள இருந்துகிட்டு இருக்கீங்க, ஒரு ட்ரெயின் மாதிரி இருக்கிறீங்க. அந்த ட்ரெயினுடைய என்ஜின் பார்ட் வந்து நம்மளுடைய பெட்ரோல்னு வச்சுக்கலாம். அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பெட்டி, எல்லா பெட்டிகளும் அவங்களுக்கு பிறந்த குழந்தைகள்னு வச்சுக்கலாம். இப்போ போயிட்டு இருந்த திடீர்னு அந்த என்ஜின் காணாம போயிடுச்சு. அப்போ போயிட்டு இருந்த வேகத்துல கண்ட்ரோலே இல்லாம
பின்னாடி இருக்கிற பெட்டியில என்ன ஆகிட்டு இருக்கும், போயிட்டே தான் இருக்கும். அப்போ அதை கரெக்ட் பண்ணணும்னா என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த முதல் இருக்கிற பெட்டி என்ஜின் ஆக்கணும். நடுவில் இருக்கிற பெட்டி என்ஜின் ஆக்கி எந்த பிரயோஜனமும் இல்லை. அப்போ முதல்ல இருக்கக்கூடிய பெட்டியை என்ஜின் ஆக்கணும்னா தான் திருப்பி இதே ஃபார்மெட்டுக்கு கொண்டு வந்து அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்போ அதனால தான் என்ன செஞ்சாங்க, கலாச்சாரத்தில் நம்மளுடைய பிராண உடல், இப்போ இறந்து போனவங்களை என்ன சொல்கிறோம், இப்போதாங்க அவர் காலையில் 7 மணிக்கு தான் பிராணன் போச்சு சொல்கிறோமா. அப்போ அந்த பிராணன் போனோன்னா அந்த பிராணனுடைய உதவியினால தான் நம்மளே உயிர் தடுத்து வந்திருக்கோம். அவங்க பிராணன் தான் நம்ம. அப்போ அந்த பிராணன் திடீர்னு, அந்த ஹெட்டாக இருக்கக்கூடிய பிராணன் திடீர்னு போயிருச்சு. அப்போ ஹெட்டு போனதுனால அந்த டெய்ல் என்ன ஆகிட்டே இருக்குது, ஒரு நிலை குலைஞ்சு ஆடும். அப்போ நிலை குலைஞ்சு ஆடும் பொழுது அந்த டெய்லை திருப்பி ஹெட் ஆக்கணும். அப்போதான் அதோடைய தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய அந்த பிராணன் அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு கரெக்டாக வரும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ இதை தெரிஞ்சுக்கும் போது தான் நம்ம அந்த பித்ருக்களுக்கு ஏன் திதி கொடுக்கணுங்கிற அவசியம் நம்மளுக்கு இங்கே புரியும். அப்போ ஏன் அவங்களுக்கு நம்ம திதி கொடுக்குறோம்னா, அவங்களுக்கு திதி கொடுக்கல, அவங்க பித்ருலோகத்தில் நீங்கள் கொடுக்குற 2 கவலம் சாப்பாடு வச்சுட்டு தான் வாழணுங்கிற கட்டாயமெல்லாம் அவங்களுக்கு கிடையாது. இந்த உடம்பு எப்போ விட்டுட்டு போனாங்களோ ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க, நல்ல வேலை இவங்ககிட்ட இருந்து தப்பிச்சோம்டா அப்படின்னு. ஆனால் அவங்களுக்கு நம்ம ஏன் வந்து அந்த இதை செய்ய வேண்டியிருக்குன்னா, நம்மளுடைய பிராணனை நம்மளுடைய தலைமை தன்மைக்கு கொண்டு வந்துக்கிறது. அப்போதான் நம்ம தலைமை தன்மைக்கு கொண்டு போனோம்னா தான் அது வந்து சரியான தன்மைக்குள்ள மாற முடியும். அப்போ இது ஒரு வட்டமாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இப்போ என்னுடைய தந்தையார் தாயார் இருந்தாங்க, அவங்க காலமாயிட்டாங்க. அவங்க காலமாகறதுக்கு முன்னாடி அவங்களுடைய தாயார் தந்தையாருக்கு இந்த மாதிரி திதி தர்ப்பணங்கள்லாம் அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவங்க பிராணன் நிலை பெற்றிருக்கும். அந்த பிராணன் நிலை பெற்றதுனால இப்போ நான் வந்து அவங்களுடைய பிராண நிலை பெற்ற தன்மையில என்னை அவங்க வழிகாட்டினதுனால அவங்க போனதுக்கப்புறம் நான் என்ன செய்வேன், இந்த திதி தர்ப்பணம் கொடுப்பேன். இப்போ திதி தர்ப்பணம் கொடுத்ததுனால என்னுடைய பிராணன் என்ன ஆகிடும், ஸ்டடி ஆகிடும். இதுக்கப்புறம் வந்து என்னுடைய அடுத்த ஜெனரேஷன் வரவங்க திதி தர்ப்பணம் கொடுத்தா அவங்க ஸ்டடி ஆவாங்க. இப்படி தான் போய்கிட்டே இருக்கும். இப்போ இதே இன்னொரு ஃபார்மெட்லையும் பார்ப்போம். என்னுடைய தாய் தந்தையர் திதி கொடுக்கல, அவங்க என்னுடைய தாத்தா பாட்டிக்கு அவங்க என்ன செய்யலை, திதி தர்ப்பணம் கொடுக்கல. அவங்க வந்து பித்ருலோகத்தில் போயிட்டாங்க, ஒரு ஐடியாக்காக வச்சுக்குவோம். இப்போ நான் வந்து என்னுடைய தாய் தந்தையர் மூலமாக தான் நான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறேன். தாய் தந்தையர் கொடுக்காதனால நானும் என்ன செய்ய மாட்டேன், திதி தர்ப்பணம் கொடுக்கல. புரியுதுங்களா? அப்போ என்னுடைய பிராணனும் நிலையற்ற தன்மையில் இருக்கும், என்னுடைய தாய் தந்தையரோட பிராணனும் நிலையற்ற தன்மையில் இருக்கும். இப்போ தலையில்லாத வாழை, தலை துண்டிக்கப்பட்ட அந்த வால் எப்படி துடிக்குமோ அது போல துடிச்சுக்கிட்டு இருக்கும். இப்போ என்னுடைய தந்தையார் தாயார் இருக்கக்கூடிய அதே பித்ரு லோகத்துக்கு நானும் போறேன்னா அவங்களும் துடிச்சுக்கிட்டு இருப்பாங்க, நானும் துடிச்சுக்கிட்டு இருப்பேன். அப்போ இந்த பாரம்பரியத்தோட தொடர்ச்சி எப்படி இருக்கும், எல்லாருமே என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, பித்ருலோகத்துல டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்போம். அப்போ நாங்கெல்லாம் டான்ஸ் ஆடக்கூடியவங்க மூலமா உங்களுடைய பிராணன் எப்படிப்பட்டதா இருக்கு, அதாவது நீங்க என்னுடைய குழந்தை, என்னுடைய பேர குழந்தை, என்னுடைய கொள்ளு பேரனா இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த டான்சிங் வந்து ஒவ்வொரு ஜெனரேஷனுக்கு அக்குமுலேட் ஆகிட்டே போகும், ஜாஸ்தி ஆகிட்டே போகும், செட்டில்மெண்ட் ஆகிருக்காது. அப்போ இந்த ஜாஸ்தி ஆகிட்டே போறதுனால அந்த கொள்ளு பேரனுடைய 3வது ஜெனரேஷன் 4வது ஜெனரேஷன் வரும்போது அது ஒரு பெரிய டெசாஸ்டரா இருக்கும். இதைத்தான் பித்ரு வந்து சாபம் கொடுத்துட்டாங்கன்னு. அவங்கெல்லாம் போய் சாபம் கொடுக்க வேண்டிய கண்டிஷன்ல இருக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் அவங்களுக்கெல்லாம் நீங்க யாருன்னு தெரியாது, சிம்பிள். பேசிக்கலா என்னன்னா, நீங்க உங்களை ஸ்டேபிள் ஆக்கிக்கல அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். நீங்க ஸ்டேபிள் ஆகாததுனால உங்களோட அடுத்த ஜெனரேஷனும் ஸ்டேபிள் ஆகலை, அதுக்கு அடுத்த ஜெனரேஷனும் ஸ்டேபிள் ஆகலை. அப்போ ஒரு இன்ஸ்டேபிளான ஒரு ஜெனரேஷனை நம்ம கிரியேட் பண்ணிடுறோம். அதனால பித்ருலோகத்திலிருந்து உங்களுக்கு ஆசீர்வாதமும் வரப்போறதில்லை, சாவும் வரப்போறதில்லை. உங்க பிராணனை, பித்ருக்கள் கிட்ட இருக்கிற பிராணனை உங்களுடைய பிராணனை கரெக்ட் பண்ணிட்டீங்களா, கனெக்ட் பண்ணிட்டீங்களாங்கிறது தான் அங்க முக்கியம். இப்போ ஒரு பெற்றோருக்கு 3 குழந்தை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த 3 குழந்தை இருக்குதுன்னா இந்த 3 குழந்தையும் தானம், இந்த தேவசமோ திதியோ கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கரெக்டுங்களா? இப்போ இருக்கிற காலத்துல எங்க அண்ணா கூட நான் பேசுறதில்ல, தம்பி கூட பேசுறதில்ல, 4 ஆளுக்கு திதி கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படியெல்லாம் கிடையாது, மூத்த குழந்தை மட்டும்தான் கொடுக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அது ஏன் மூத்த குழந்தை மட்டும் கொடுக்கணும்னு வச்சிருக்கிறோம்? அப்போ நம்ம குடும்பத்துடைய பொறுப்புகள் தாய் தந்தையர் இல்லைன்னா யாருக்கு போகுது அப்படின்னு நம்ம நினைச்சுக்கலாம். உண்மையை சொல்ல போனா தாய் தந்தையர் முதல் குழந்தைக்கு மட்டும்தான் உணர்வு பூர்வமா, உடல் பூர்வமா இந்த உலகத்துக்கு கொண்டு வந்திருப்பாங்க. மிச்சதெல்லாம் எக்ஸ்ட்ரா பேக்கேஜா தான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கும். அப்போ அவங்களுடைய முழு பிராணன் எங்க இருக்குது, ஃபுல்லா முதல் குழந்தைக்கு மட்டும்தான் இருக்குது. அதனால என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் குழந்தை மட்டும்தான் திட்டமிட்ட குழந்தை, மிச்சதெல்லாம் விபத்துக்கள் தான். அப்போ அந்த மாதிரி விபத்துக்களா வரவங்க வந்து இவங்க இந்த மாதிரி எல்லாம் கரெக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை.
அப்போ அந்த காலத்தில் வந்து இது ரொம்ப ஸ்ட்ராங்காக பார்க்கப்பட்டுச்சு. என்ன பார்க்கப்பட்டுச்சு? முதல் குழந்தை ஆண் குழந்தையா இருக்கணும். எதனால அப்படின்னா, அந்த ஆண் குழந்தையா இருந்தால் தான் அந்த குழந்தையினால போய் இந்த திதி தர்ப்பணங்கள்லாம் செய்யறதுக்கான ஒரு பயணம் பண்ணி போகிறதுக்கான ஒரு சேஃப்டி இருந்துச்சு. பெண் குழந்தை செய்யக்கூடாதுங்கிறதெல்லாம் இல்லை. திடீர்னு ஆண் குழந்தை பெண் குழந்தை வித்தியாசம்லாம் நீங்கள் பார்க்க வேண்டாம். ஏன்னா பெண் குழந்தையா இருந்தால் கல்யாணம் பண்ணி அடுத்த வீட்டுக்கு போயிட்டாங்கன்னா அவங்களோட லைஃப்பை பார்த்துக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு பிரசவம், அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது, இப்படி நான் ஒரு சிச்சுவேஷன் ஆஃப் லைஃப் ஸ்டைலுக்குள்ளே போயிட்டாங்கன்னா இதை இவங்களால கரெக்டாக செய்ய முடியும்னு நினைக்கிறீங்களா? செய்ய முடியாது. அதனால தான் ஆண்களுக்கு அது இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தேன். நீங்கள் நிறைய என்கேஜ்மெண்ட்டுக்குள்ளே போக வேண்டியிருக்கும். அதனால் நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கிங்க, இவங்க பார்த்துக்குவாங்க. ஏன்னா இவங்களுக்கு எந்த வேலையும் கிடையாது. இவங்களுக்கு 10 மாதம் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை, உட்கார வேண்டிய அவசியம் இல்லை, பிரசவத்தில் இறந்து போக வேண்டிய அவசியமெல்லாம் இல்லை. அப்போ நீங்கள் என்ன செய்யலாம்? ஆண்கள் இதை ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ்டாக எடுத்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து செய்யுங்கன்னு சொன்னாங்க. அப்போ திதி கொடுக்க வேண்டிய அதோடைய நோக்கம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய பிராணனை நிலை நிறுத்திக்கிறதோடைய நோக்கம். இப்போ நீங்கள் 2வது குழந்தையாகவோ 3வது குழந்தையாகவோ உங்களுடைய பெற்றோருக்கு இருந்தீங்கன்னா நீங்கள் திதி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. மூத்தவரை வந்து தான் திதி கொடுக்கணும். மூத்த குழந்தை மட்டும்தான், அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மூத்த குழந்தை மட்டும்தான் திதி கொடுக்கணும். அந்த மூத்த குழந்தை திதி கொடுக்கறத தவறுச்சுன்னா அவங்க உங்களுக்கு எனக்கு பதில் நீ செய்யின்னு சொன்னாதான் செய்யணும். இல்லைன்னா நம்ம என்ன செய்யக்கூடாது? குறுக்க பூந்து நம்ம திதி கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ நம்ம வந்து திதி கொடுக்கறது வந்து இது ஒரு ஃபார்மெட்டாக செய்யக்கூடிய, அவங்க இறந்த நாள் கிழமை பார்த்து செய்யறதுக்கு தான் திதி கொடுக்கறதுன்னு சொல்கிறோம். அது இல்லைனாலும் எனக்கு அதை பற்றிலாம் ஒரு ஐடியா இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டீங்கன்னா, இதனால தான் நான் வந்து என்னுடைய பிராணன் வந்து சமநிலை தவறி போயிடுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அப்போ நீங்கள் வந்து என்ன செய்யலாம்? உங்களுடைய குல வழக்கப்படி நீங்கள் என்ன மாதிரியான பின்புலத்தில் இருக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஆடி அமாவாசை அன்னைக்கோ, புரட்டாசி அமாவாசை அன்னைக்கோ, தை அமாவாசை அன்னைக்கோ நீங்கள் எல்லா முன்னோர்களுக்கும் சேர்த்து நீங்கள் கொடுத்துக்கலாம். அப்போ அந்த மாதிரி அவங்களுக்காக முன்னோர்களுக்கு அந்த வீட்லேயே தலவாழை இலை போட்டு சாப்பாடு போட்டு அவங்களுக்கு பிடிச்ச பொருட்கள் எல்லாம் வச்சு பிரார்த்தனை பண்ணுறதை நீங்கள் பார்த்துருக்கலாம். அந்த காலத்தில் தாத்தா பாட்டி காலத்துல எல்லாம் செய்வாங்க. வீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு அவங்களுக்குன்னு ஒரு மாடம் ஒன்று வச்சுருப்பாங்க. இதெல்லாம் வந்து ஒவ்வொரு குலத்துக்கும் ஒவ்வொரு வழக்கம் இருக்குது. அது மாதிரி நம்ம செஞ்சுட்டு போகலாம். அப்போ அந்த மாதிரி செய்யும் பொழுது நம்மளுக்கு முழுமையான வளர்ச்சி, அந்த அந்த பிராணன் வந்து நிலை பெறதுனால நம்மளுக்கு தெளிவான சிந்தனை இதெல்லாம் ஏற்படும். மற்றபடி பித்ருக்களுக்கும் அதுக்கும் எந்த சாபமும் வரப்போறதில்லை, ஆசீர்வாதமும் வரப்போறதில்லை. நம்ம பிராணனை நிலை நிறுத்திக்கிறது, ஸ்டேபிள் பண்ணுறது தான் இதோட நோக்கம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால திதி கொடுக்கறதுனால அந்த காலத்தில் என்ன செஞ்சாங்கன்னா, உங்களுக்கு நன்மை நடக்க போகுது, அந்த காலத்துல எல்லாம் உனக்கு ஒரு நன்மை வரும்பா செய்யுன்னு சொன்னால் செய்ய மாட்டாங்க. ஏன்னா நான் ஒரு சுயநலவாதியாக இருக்கிறதுக்கு விரும்பலைன்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க. நான் சொல்கிறது வேத காலத்தில். மிச்சவங்களுக்கு ஏதாவது நன்மைனா சொல்லுங்கள், நான் செய்கிறேன், என்னைய தியாகம் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. அதனால் என்ன சொன்னாங்க, உங்களுடைய அப்பா அம்மா வந்து பித்ருலோகத்துக்கு போய் சாப்பாடு தண்ணி எல்லாம் கஷ்டப்படுறப்ப என்னுடைய தாய் தந்தையர் கஷ்டப்படுவாங்களா, அப்போ நான் அவங்களுக்காக செய்கிறேன் அப்படின்னு முன் வருவாங்கங்கிறதுக்காக இந்த திதி கொடுக்கலைன்னா உங்கள் அப்பா அம்மா வந்து பித்ருலோகத்தில் கஷ்டப்படுவாங்கன்னு ஒரு சென்டிமெண்டலாக சொல்லி வச்சாங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய ஜெனரேஷன் எப்படி இருக்குது? அவங்க எல்லாம் அங்கே நல்லா கஷ்டப்பட்டோம், என்னென்ன படுத்துனாங்க, என்ன ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பிச்சு ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ண வச்சாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜெனரேஷனாக இருக்கு. இல்லைன்னா இருக்கும்போதே, அதாவது தாய் தந்தையர் இருக்கும்போதே அவங்களுடைய கடைசி காலத்தில் ஒரு டம்ளர் தண்ணி கொடுக்காதவங்களாம் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அப்போ அவங்க கிட்ட போய் உங்களுடைய தாய் தந்தையர் பித்ருலோகத்தில் கஷ்டப்படுவாங்க அப்படின்னா, இந்த லோகத்தில் இருக்கும்போதே அவங்க கஷ்டப்படுறத பற்றி இவங்க கவலைப்படாதவங்க கிட்ட போய் அங்கே கஷ்டப்படுவாங்கன்னு சொன்னால் ஏதாவது எடுக்குமா? செல்ஃப் எடுக்குமானா நல்லா கஷ்டப்பட்டோம் அப்படின்னு தான் அவங்களுடைய கண்டிஷன் இருக்கும். அப்போ அதனால என்ன செஞ்சாங்க அப்படின்னா, நம்ம வந்து அந்த காலத்தில் இருந்தவங்களுக்கு சொன்ன அதே காரண காரியங்களை சொல்ல முடியாது. ஆனால் அந்த காலத்தில் நீ உன்னுடைய பிராணனை ஸ்டேபிள் பண்ணிக்கிறக்கா இது செய்ப்பான்னு சொன்னால், என்னுடைய பிராணன் நான் யாருக்கு வேணால் தியாகம் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறேன், நான் சுயநலமாக இருக்கிறதுக்கு விரும்பலைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இப்போ அந்த கதை அப்படியே மாறி போச்சு. அதனால் உடம்பில் இருக்கிற வரைக்கும் தான் அந்த வந்து சித்தாந்தத்தோடு செயல்படும், கருத்துக்களோடு செயல்படும். அந்த உடம்பு விட்டு வெளியில் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் தான் அது நம்மளுடைய தாய், நம்மளுடைய தந்தை, அந்த வேஷம் போட்டிருக்கிற வரைக்கும் தான். புரியுதுங்களா? அப்போ ஒரு நாடக மேடையில் ஒருத்தன் வந்து ஸ்ரீராமர் வேஷம் போடுறான்னு வச்சுக்கோங்க. ஸ்ரீராமர் வேஷம் போட்டு அந்த நாடகம் முடிகிற வரைக்கும் தான் அவன் ஸ்ரீராமர். அவன் கீழே இறங்கினதுக்கப்புறம் அவன் என்ன வேணாலும் செய்வான். அவங்ககிட்ட போய் நீங்கள் என்ன கேட்கக்கூடாது, மேலெல்லாம் நீ ராமர் மாதிரி இருந்தியப்பா, இப்போ வாயை திறந்து போய் சொல்றியப்பா அப்படின்னு கேட்க முடியாது. அவன் சொல்லுவான், நான் இந்த நாடகம் போடும்போது நான் ராமராக இருப்பேன், அங்கே ஏதாவது போய் சொன்னானா நீ கேளு, ஆனால் அதை விட்டு இறங்கினதுக்கப்புறம், அந்த வேஷம் கலைச்சதுக்கப்புறம் அதை பற்றி நீ கேட்காத அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் நம்ம சித்தாந்தங்கள் எல்லாம் வந்து மனதுக்குள்ளே வச்சிருக்கிறது எல்லாமே வந்து நம்மளுடைய தாய் இல்லை நம்ம தந்தை நம்ம மேலே கோபமாக இருக்காங்க, பாசமாக இருக்காங்க, என்ன மாதிரி ஒரு தாய் கிடைக்காது, எனக்கு கிடைச்ச மாதிரி தாய் கிடைக்காது, தந்தை கிடைக்காதுன்னு நம்ம சொல்கிறதெல்லாம்
அவங்க அந்த ராமர் வேஷம் போடுற வரைக்கும் தான். அந்த உடம்பு விட்டுட்டு அவங்க வெளியில வந்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து கம்ப்ளீட்டா நமக்கு எந்த விதமான கனெக்டிவிட்டிலையும் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால நீங்க அவங்களுக்காக எதையுமே செய்ய தேவையில்லை. அதை கரெக்டா நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, உங்களுடைய ஆற்றல் வந்து நிலை பெறாமல் போயிடும். அப்போ உங்களுடைய பிராணசக்தி நிலை பெறலைன்னா உங்களுடைய சிந்தனா சக்தி வித்தியாசப்படும். நீங்க சிந்தனா சக்தி வித்தியாசப்படும் போது நீங்க எடுக்க வேண்டிய முடிவுகள் தவறும். இந்த முடிவுகள் தவறும் பொழுது உங்க வாழ்க்கை பிரச்சனையாகும். அப்போ இதோட மூல காரணம் எங்க இருக்குது அப்படின்னா, அந்த பிராணசக்தி நீங்க கரெக்ட் பண்ணல அப்படிங்கிறது தான். அப்போ திதி கொடுக்கறதோ இல்லை முன்னோர்களுக்கு பிரார்த்தனை செய்யறதோ, இந்த நிகழ்வுகள் இருக்கிற எல்லா சம்பிரதாயத்தையும் கவனிச்சு பார்த்தீங்கன்னா உங்க பிராணனை நிலைப்படுத்துறதுக்கான வேலைகள் மட்டும்தான் செய்யப்படும். வேற எதுவுமே அதுல செஞ்சிருக்க மாட்டாங்க. பெற்றோர்களுக்கு இங்கிருந்து கொரியர் சர்வீஸ்ல சாப்பாடு அனுப்புறதெல்லாம் நம்ம ஒரு நம்பிக்கைக்காகவும் ஒரு சடங்குக்காகவும் தான் நம்ம செய்யறோம். ரியாலிட்டி என்னன்னா, அந்த நேரத்தில் உட்காந்து செய்யக்கூடிய பிரார்த்தனைகள் மந்திரங்கள் நம்மளுக்கு வந்து பிராணனை வலுப்படுத்து. இப்போ இதுக்கப்புறம் நீங்க யோக பயிற்சிக்கு போறீங்க, பிராணாயாமம் செய்றீங்க, நீங்க வந்து தியானம் செய்றீங்கன்னா உங்களால ஆன்மீகத்தில் முழுசா ஈடுபட முடியாது. எதனால ஈடுபட முடியாது அப்படின்னா, நீங்க இந்த திதி தர்ப்பணம் எல்லாம் கொடுக்காததுனால, உங்க பிராணனே டிஸ்டர்ப்டா இருக்கிறதுனால நீங்க திரும்ப உட்காந்து அதை சரி பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா அது சரியாகாது அப்படிங்கிறத அடிப்படையாக தெரிஞ்சுக்கிட்டா போதும். அப்போ நம்ம வந்து இந்த பித்ருக்களுக்கு இதெல்லாம் செஞ்சோம்னா தான் நம்மளால என்ன செய்ய முடியுங்க, சரியான முறையில் ஆன்மீக பயிற்சிகளை செய்ய முடியும் அப்படிங்கிறதையும் கூட அடிப்படையாக புரிஞ்சுக்கலாம். ஆன்மீக பயிற்சின்னு இல்லை, நம்ம லைஃபையே சில பேர் நினைப்பாங்க நம்ம கொஞ்சம் நல்ல விஷயங்கள் செஞ்சால் 99% நடக்குது, அதுக்கப்புறம் எதுவும் சரியா இல்லை அப்படின்னு நினைப்பாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, இந்த பிராணன் வந்து சமநிலை தவறுறது தான் காரணம். அதனால தான் நான் சொல்றேன், நம்மளுடைய பெற்றோர்கள் இறந்து போய் 100 ஜென்மம் எடுத்து எங்கே போனாலும் அவங்களுக்கு நம்ம சாப்பாடு கொடுக்கணுமா திதி கொடுக்கணுமான்னா அவங்களுக்காக நம்ம எப்பவுமே என்ன செய்யலை, திதியோ தர்ப்பணமோ கொடுக்கல. நமக்கு திதி திருப்பணம் கொடுக்கறதெல்லாம் யாருக்கு, நமக்கு. நீங்கள் ஸ்டேபிளாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன செய்யணும், அதை பண்ணணும். அது இல்லாமல் நீங்கள் ஸ்டேபிள் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா திதி தர்ப்பணம் கொடுக்க வேண்டாம். இவ்வளோதான் அதில் மேட்டர். அதனால் அந்த காலத்தில் இதெல்லாம் வந்து ஒரு கணக்கு வச்சாங்க. இந்த தான தர்மங்கள்லாம் செய்யணும், திதி கொடுக்காம போயிட்டோம்னா இந்த தான தர்மங்கள்லாம் செஞ்சு அதை என்ன செய்யணும், சரி செய்யணும். அது வந்து சில பேர் தான தர்மம் கொடுக்கறத ஃபைனாக பார்க்குறாங்க. ஃபைன் எல்லாம் கிடையாது. அது என்னன்னா, நம்மளுக்கு நிறைய எஃபர்ட் போட்டு தான் ஒரு அந்த பிராணனை நிலைப்படுத்த தவறி பல வருஷம் ஆகிப்போச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அவர் தாய் தந்தையர் இறந்ததுக்கு அப்புறம் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாம் அடுத்த வருஷத்துலேருந்தே தொடங்கிட்டோம்னா அந்த எரர் வந்து என்ன ஆகிடும், கம்மியாக இருக்கும். பிராணனுடைய அலைக்கழிப்பும் குறைவாக இருக்கும். பல வருஷம் ஆயிடுச்சு, 20-30 வருஷம் ஆயிடுச்சுன்னா இப்போ இதை திரும்பவும் வந்து அலைன் பண்ணுறதுக்கு நம்ம நிறைய என்ன செய்ய வேண்டிய எஃபர்ட் போட வேண்டியிருக்கு. அந்த நிறைய எஃபர்ட்டுக்கு தான் தான தர்மம் எல்லாம் செஞ்ச நிறைய முட்டெல்லாம் கொடுத்து நம்மளுடைய பிராணனை வந்து ஸ்டேபிள் பண்ண வேண்டியிருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம கலாச்சாரத்தில் இந்த தான தர்மங்கள் கொடுக்குறதும் சரி, இப்போ கயாங்கிற ஊர்ல எல்லாம் வந்து திதியெல்லாம் கொடுப்பாங்க. அங்கெல்லாம் ஒரு நல்ல ஃபெசிலிட்டி இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளே நம்மளுக்கு கொடுத்துக்கலாம். ஸோ நம்மளே நம்மளுக்கு திதி கொடுத்துக்கலாம். அதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா நம்மளோட குழந்தைகள்லாம் எதிர்காலத்தில் நம்ம சொல்கிறதெல்லாம் பேச்செல்லாம் கேட்டு நம்மளுக்கு திதியெல்லாம் கொடுக்குமாங்கிற நம்பிக்கை நமக்கே இல்லை. அந்த காலத்தில் 5-6 குழந்தைகள் இருக்கும்போது யார் திதி கொடுப்பாங்கன்னு தெரியலன்னு சொல்லி எல்லாம் கஷ்டப்படுறவங்களாம் இருக்கிறாங்க. இந்த காலத்தில் நம்ம எல்லாம் ஒவ்வொரு குழந்தையும் வச்சிருக்கிறோம். சில பேருக்கு அதுவும் இல்லாமல் ஜாலியாக இருக்கிறோம். அப்போ எதிர்காலத்தில் இந்த நம்மளுடைய பிராணன் வந்து பித்திருலோகத்தில் அலையக்கூடாது, அன்ஸ்டேபிளாக அலையக்கூடாது, எங்கெல்லாமோ சுற்றி திரியக்கூடாது அப்படின்னு நம்ம நினச்சோம்னா நம்மளே போய் நம்மளே என்ன செஞ்சுக்கலாம், ஒரு திதியை கொடுத்து நம்மளை சால்வ் பண்ணிக்கலாம். திரும்பவும் நம்மளுடைய குழந்தை வந்து திருந்தி நம்ம அப்பாவுக்கு திதி கொடுக்கலான்னு அது ஆரம்பிச்சதுன்னா அதனால எந்த குறையும் வரப்போறது இல்லை இல்லையா. நம்மளும் ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிட்டோம், அந்த குழந்தையும் அதை தொடர்ச்சியாக செய்யுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால நம்ம கலாச்சாரத்தில் இந்த மாதிரி நிறைய வாய்ப்புகளை ஏற்படுத்தி வச்சிருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் கயாக்கெல்லாம் போய் நீங்கள் வந்து அந்த கயால தர்ப்பணம் பண்ணீங்கன்னா 21 வெரைட்டி ஆஃப் ஆட்களுக்கு கொடுப்பாங்க. 21 வெரைட்டி ஆஃப் ஆட்கள்னா உங்களுடைய பக்கத்து வீடு, எதிர் வீட்டுக்காரங்க, உங்கள் நண்பர்கள், உங்களுக்கே உங்கள் வீட்டில் செல்லப்பிராணிகள் இருந்ததுனான்னு எல்லா உயிர்களுக்கும் என்ன செய்வாங்க, கொடுப்பாங்க. உங்களுடைய தாத்தா பாட்டி அவங்களுக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை, 21 பாசிபிலிட்டிஸை கிரியேட் பண்ணுவாங்க. இன்னென்ன உயிர்களுக்கெல்லாம் நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. அதுவே கேட்கறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து எல்லாரும் என்ன கேட்குறோம், அப்பா அம்மாவுக்கு நான் திதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். நம்ம வீட்டில் ஒரு செல்லப்பிராணி இருந்து இறந்து போயிருந்ததுன்னா அதுக்கு யாரும் திதி கொடுப்பாங்க, அதோட குழந்தை வந்து திதி கொடுக்கும். அதோடைய பொறுப்பெடுத்து நம்ம வச்சிருந்தது நம்ம தானே, நம்ம தான் என்ன செய்யணும், அந்த பொறுப்புகளை செய்யணும். அதே நம்ம வீட்டில் யாராவது வேலை செஞ்சுருக்கிறாங்க,
நம்ம வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் ஒருத்தருக்கு கூட போய் காப்பி சாப்பிட்டு வந்திருப்போம். ஸோ நம்மெல்லாம் வந்து இந்த உறவுகளை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டா அதுல எல்லாம் நம்ம பிராணனுடைய தொடர்புகள் வந்துடும். அப்போ இந்த பிராண தொடர்புகள் வந்துருச்சுன்னா அதை ஸ்டேபிள் பண்ணலைன்னா திடீர்னு அது கலந்து போயிருச்சுன்னா இந்த பக்கம் என்ன ஆகிட்டே இருக்குங்க, இம்பேலன்ஸ்டா நம்ம இருந்துக்கிட்டே இருப்போங்கிறதுனால இந்த தர்ப்பணம் கொடுக்கறது எல்லாத்துக்கும் கொடுக்கணும்னு ஒரு கான்செப்டை கொண்டு வந்துட்டேன். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன் தர்ப்பணம் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயம். இது கலாச்சாரத்துக்கும் குலத்துக்கு குலம் மாறுபடும். நம்ம செய்ய வேண்டியது நம்ம குலத்தில் என்ன ஃபார்மெட் இருக்குதோ அதை பண்ணணும். சில பேர் நம்ம வந்து அமாவாசை பண்ண சொல்லியிருந்தாங்க, என்னுடைய பக்கத்து வீட்டில் இருக்கிறவர் இப்படி செய்ய சொல்லியிருந்தார், அதுக்கெல்லாம் போகவே கூடாது. உங்கள் தாத்தா பாட்டி என்ன செஞ்சாங்க, உங்கள் அப்பா அம்மா என்ன செஞ்சாங்கன்னு தெரிஞ்சுக்குங்க, இல்லை உங்கள் உற்றார் உறவினர்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குங்க, அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. புது ஃபார்மெட்டெல்லாம் நீங்கள் எதுவும் கிரியேட் பண்ணிடாதீங்க அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா உங்கள் குலத்துக்கு உங்களுடைய அந்த பிராணனை எப்படி ஸ்டேபிள் பண்ணணும்னு அவங்களுக்குன்னு ஒரு மெத்தடாலஜி இருக்கும். அந்த மெத்தடாலஜி அவங்க ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க. அதனால அதை அப்படியே கொண்டு போயிடுறது நல்லது. அதனால் நான் நிறைய விஷயங்களுக்கான பதில்களை இப்போ உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அப்போ சில பேர் இப்படி கேட்குறது விட்டு, எனக்கு வந்து இந்த மாதிரி பிராமணர்களை வச்சு தர்ப்பணம் தீதி கொடுக்கறதுலாம் எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா, யாருமே பிராமணர்களை வச்சு தர்ப்பணம் கொடுக்க சொல்லவே இல்லைங்கிறது ஃபஸ்ட் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். நீங்களே தான் உங்களுக்கு கொடுக்கணும். உங்கள் அம்மா அப்பாவுக்கு இன்னொருத்தரை வச்சுலாம் செய்யக்கூடாது, நீங்கள் தான் கொடுக்கணும். உங்கள் முன்னோர்களுக்கு நீங்கள் தான் செய்யணும். உங்களுக்கு தாய் தந்தையர் இருந்தால் வலுக்கட்டாயமாக போய் நான் திதி கொடுத்தே ஆவேன்னு நிற்காதீங்க. தாய் தந்தையர் இல்லைன்னா தான் கொடுக்கணும். அதனால் என்னுடைய தாத்தா பாட்டிக்கு எங்கள் அப்பா அம்மா பண்ணுறது இல்லை, அதனால் நான் கிராஸ் ஓவர் பண்ணி நான் செய்ய போகிறேன்னு அடம் பிடிக்காதீங்க. அதனால் கொஞ்சம் பொறுமையாக போங்க. ஒவ்வொருத்தராக காலமாகட்டும், அப்புறம் மெதுவாக ஆரம்பிப்போம். அவசரமெல்லாம் தேவையில்லை. அப்போ அந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு பிராமணர்களை வச்சு செய்ய முடிக்கல அப்படின்னா அதோடைய கான்செப்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்களே செல்ஃபாக செய்யலாம். அது வந்து ஒரு திதி கொடுக்கறதோ இல்லை அந்த இறையாற்றல் கிட்ட இந்த உயிர்களை பற்றின ஒரு பயணத்தை பற்றி பிரார்த்தனை செய்யறதுக்கோ இன்னொரு நபர் அவசியம் இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம ஓம்கார ஆலயத்துல எல்லாம் இந்த மாதிரியான திதி தர்ப்பணங்கள்லாம் கொடுக்கறதுக்கு அதுக்குன்னு ஒரு வேதகால முறை வச்சிருக்கிறோம். வாய்ப்பு கிடைக்கிறவங்க அங்கே கூட நீங்கள் வந்து கொடுக்கலாம். அமாவாசை அன்னைக்கோ இல்லை இந்த மாதிரியான முக்கியமான திதிகள் இருக்கிற அன்னைக்கோ வந்து நீங்கள் அதை செய்யலாம். அப்போ இதை வந்து எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ அங்கே வந்தாலும் நாங்கள் உங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ண மாட்டோம். அந்த ஃபார்மெட்டை சொல்லி தந்துடுவோம். உங்கள் அப்பா அம்மாவுக்கு நீங்கள் தான், இல்லை உங்கள் தாத்தா பாட்டிக்கு நீங்கள் தான் செய்யணும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அப்போ சில பேர் இந்த மாதிரி கேள்வி கேட்டாங்க எங்கிட்ட. என்ன கேட்டாங்க அப்படின்னா, எனக்கு இந்த மாதிரி பிராமணர்களை வச்சு செய்கிறதுல எல்லாம் உடன்பாடு இல்லை, அதனால் நான் என்ன செய்வேன், பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அநாத ஆசிரமத்துக்கு போய் அங்கே இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் சாப்பாடு போட்டுருவேன். எங்கள் அப்பாவுடைய இறந்த அன்னைக்கு போய் போட்டுருவேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. இப்போ நான் சொல்கிறது அதுதான். இப்போ உங்கள் குழந்தைகளுடைய பிறந்தநாள் வருது, உங்கள் மனைவியோடைய பிறந்தநாள் வருது அப்படின்னா அவங்களுக்கு கிஃப்டெல்லாம் வாங்கி தராதிங்க. பக்கத்தில் இருக்கிற ஒரு அநாத ஆசிரமத்துக்கு போய் அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டுட்டு உங்களுடைய மனைவிக்கிட்டேயோ உங்கள் குழந்தைகிட்டேயோ வந்து உன்னோட பிறந்த நாளைக்காக நாங்கள் 100 பேர்த்துக்கு சாப்பாடு போட்டேன் அப்படின்னு சொன்னால் அவங்க எப்படி ஹாப்பியாக இருப்பாங்க? ஹாப்பியாக இருப்பாங்களா? இப்போ நம்ம உயிரோடு இருக்கிறவங்களேவே ஹாப்பி பண்ண முடியல. அப்போ உயிர் இல்லாதவங்க கிட்ட போய் உங்களுக்கு திதி கொடுக்கறதுக்கு பதில் அங்கே நான் 40 பேர்த்துக்கு சாப்பாடு போட்டேன்னு சொன்னால் அவங்க ஹாப்பியாக இருப்பாங்கன்னு நீங்கள் நம்புறீங்களா? அப்படின்னா இல்லை. இதுக்கு அது மாற்று கிடையாது. நீங்கள் செய்ய வேண்டிய தான தர்மத்தை தனியாக செய்யுங்க, இது தனி சமாச்சாரம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கு. ஏன்னா நீங்கள் திரும்ப புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, எதனால இந்த கேள்வி வருதுன்னா, திதி எதுக்கு கொடுக்கணும்னு தெரியல. திதி உங்கள் பிராணனை நிலைப்படுத்துறதுக்காக செய்கிறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா, அந்த பிராணனை நிலைப்படுத்துறதுக்கு இது ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது. என்ன ஆப்ஷன்? திதி கொடுக்கறது, இல்லைன்னா திதி சார்ந்த விஷயங்களை செய்யறது. அப்போ அங்கே 40 பேர்த்துக்கு சாப்பாடு போட்டால் அந்த 40 பேர் சாப்பாடு போட்டால் உங்கள் பிராணம் ஸ்டேபிள் ஆகுமா? இங்கே இல்லை இல்லையா? அப்போ அதுக்கு இது மாற்று கிடையாது. அது ஒரு புண்ணிய காரியமாக நீங்கள் செய்கிறீங்க, 4 பேர்த்துக்கு சாப்பாடு போடுறது புண்ணிய காரியமாக செய்கிறீங்கன்னா அது தனியாக போய் செய்யுங்க. என்னுடைய முதியோர் இல்லத்துக்கு போய் நான் சாப்பாடு போட்டேன் எங்கள் அப்பாவோட இறந்த நாள் அன்னைக்கு அப்படின்னா அது தனியாக போய் சாப்பாடு போடுங்க, அதனால உங்களுக்கு அவங்களோட ஆசீர்வாதம் கிடைக்கட்டும். ஆனால் எக்காரணத்தை கொண்டு உங்கள் பிராணன் அதனால நிலை பெறுமானா நிச்சயம் நிலை பெறுறதுக்கு சாத்தியம் இல்லை. அதனால் இதையும் செஞ்சுட்டு அதையும் வேணால் செய்யுங்க. இதுக்கு அது மாற்றுங்கிறது உங்களுடைய நீங்களே எடுத்த ஒரு முட்டாள்தனமான முடிவு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதனால் நீங்கள் எப்படி வந்து இதை நம்மளுடைய மனைவிக்கோ இல்லை பெற்றோருக்கோ பிறந்த நாளுக்காக நான் அப்படி செஞ்சுட்டேன்னு சொன்னால் அவங்களால ஏற்றுக்க முடியாதோ, அதே போல தான் இறந்த காலகட்டத்திலையும் அதை ஏற்றுக்க முடியாத ஒரு சூழலாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதனால் நான் மேக்ஸிமம் சில விஷயங்களை உங்களுக்காக புரிய வச்சுருக்கிறேன். ஒரு ஷார்ட் டைம் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா சொல்லுங்கள்,
இது சார்ந்த விஷயங்கள், இறப்பு பற்றியும் மரணத்தை பற்றின கேள்விகள் இருந்ததுன்னா சொல்லுங்கள், அதையும் நான் உங்களுக்கு விளக்கிட்டு அடுத்த விஷயத்துக்கு நம்ம போவோம். சொல்லுங்க. சரி, கண்டிப்பாக நீங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது வந்து நம்ம சைடுல இருந்து நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது அப்படியே ஃபார்மெட்டாக ஒரு சடங்காக எடுத்து பாருங்க. உங்களுடைய தாத்தா வந்து காலமாயிட்டாரு, அப்போ உங்கள் அப்பாவுக்கு காலமானதுக்கப்புறம் உங்கள் அப்பாவுக்கு திருமணம் நடக்குது அப்படின்னா யார் முன்னிருந்து அந்த திருமணத்தை நடத்தி வச்சிருப்பாங்க இல்லையா? அப்போ அதே போல் உங்களுடைய காலத்தில் உங்களுக்கு திருமணம் ஆகும்போது உங்கள் தந்தையார் இல்லைன்னு வச்சுக்குவோம். அப்போ இல்லைன்னு அவருக்கு பதிலாக வேற ஒருத்தர் நின்று தானே நடத்தி வச்சிருப்பாங்க. இப்போ அவங்க தான் பொறுப்பு அந்த தேதி கொடுக்கறதுக்கு. அப்போ அந்த ஒரு குடும்பத்துக்காக அவங்க அந்த பொறுப்பு எடுத்துக்கணும். அவங்க சொல்கிறாங்க எனக்கு முடியலப்பா, என்னால் செய்ய முடியாதுன்னா அது வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை அவங்க மனமும் வந்து உங்களுக்கு கொடுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் அதை செய்கிறதுனா செய்யலாம். மற்றபடி அவங்க இருக்கும்போது செய்யக்கூடாது. அப்பவும் உங்களுடைய அண்ணன் இருப்பார் இல்லையா, நீங்கள் தான் மூணாவதுன்னு சொன்னீங்களே, அப்போ யாருமே இல்லைன்னா நீங்கள் செய்யலாம். இப்போ அதான் சொல்ல வரேன். இப்போ அடுத்தது உங்கள் ஜெனரேஷனில் யார் ரெஸ்பான்சிபிளான பர்சன்? உங்களுக்கு மூத்தவர் இருந்தாருன்னா அவர் தான் ரெஸ்பான்சிபிள். அவரை தாண்டி நீங்கள் செய்யக்கூடாது. அது கட்டாயம் இல்லை. அப்புறம் அது போக வந்து ஒவ்வொரு குல தர்மத்துக்கு ஏற்ற மாதிரி அது மாறிட்டே இருக்கும். அதனால தான் நான் இறுதி சடங்கு பற்றி நம்ம பேசலை. இறுதி சடங்குடைய பொதுவான தன்மை ஒவ்வொரு சடங்கும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் மாறுது இல்லைங்களா, கேள்விப்பட்டிருப்பீங்க. அது மாதிரி அது வந்து ஒவ்வொருத்தருக்கு சில விஷயங்கள் இருக்குது, அதை பொதுத்தன்மை பண்ண முடியாது. சில பேர் சொல்லுவாங்க இந்த மாதிரி யார் வந்து கொல்லி வச்சாங்களோ அவங்க ஒரு வருஷத்துக்கு எதுவும் செய்யக்கூடாது இப்படின்னெல்லாம் சொல்லுவாங்க. சில பேர் வந்து அதை மாற்றி சொல்கிறவங்க இருக்கிறாங்க. அது வந்து குலத்துக்கு குலம் மாறுபட்டுக்கிட்டே இருக்கும். அதனால் நம்ம அதை ஜென்ரலைஸான விதியாக அதை நம்ம கொண்டு வர முடியாது. பட் இருந்தாலும் அது அவங்க குல வழக்கப்படி அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கு காரணம் இருக்கும், சும்மா அவங்க வந்து அதை சொல்லியிருக்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். பெரும்பான்மை இப்படி சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. என்ன சொல்லியிருப்பாங்க? அது எல்லா குலத்துக்கும் பொதுவாக சில விஷயங்கள் இருக்குது. 2 விஷயங்கள் வந்து நீங்கள் பொதுவாக பார்க்க முடியும். ஒன்று, அந்த மூத்தவங்களாக இருக்கிறவங்க, இல்லைன்னா அந்த கொல்லி வச்சவங்க, இல்லைன்னா அந்த கொல்லி எடுத்துகிட்டு போனவங்க ஒரு வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மலை கோவில்களுக்கு போகக்கூடாது, குலதெய்வம் கோயில்களுக்கு போகக்கூடாது, சமுத்திரங்கள் இருக்கிற கோயில்குள்ளே போகக்கூடாது இப்படி சொல்லியிருப்பாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்களுடைய பிராணன் வந்து சமநிலையில் இருக்காங்க. ஏன்னா இவங்க தான் அடுத்தது கொல்லி வச்சவங்க. யார் கொல்லி வைப்பாங்க? மூத்தவங்க தான் கொல்லி வைப்பாங்க. அப்போ மூத்தவங்க தான் அடுத்த ரெஸ்பான்சிபிள் பர்சன் இல்லையா? அப்போ இவங்களுடைய பிராணன் சமநிலையில் இல்லாமல் இருக்குது. ஏன்னா மூத்தவர் இப்போ தந்தை போயிட்டார், தாயார் போயிட்டாங்க. இப்போ அவங்களால உருவான இந்த உடம்புல இவருக்கு 50% இப்போ என்ன ஆகிட்டு இருக்கும், ஸ்டேபிள் இல்லாமல் இருக்கும். இந்த நேரத்தில் ஒரு மலை கோயிலுக்கோ இல்லை எந்தாவது ஒரு ரிஸ்கான ஒரு இடத்துக்கோ போனாருன்னா அவருடைய பிராணசக்தி அவர் வந்து ஸ்டேபிள் இல்லாதனால தப்பான டெசிஷன் எடுத்து அவரும் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அதோடைய சேஃப் பாயிண்ட்டாக என்ன சொன்னாங்க, அவர் ஒரு வருஷத்துக்கு எங்கேயும் போகாமல் இருக்கிறது நல்லது அப்படின்னாங்க. ஏன்னா அவரும் வந்து அந்த பிராணனை டிஸ்டர்ப் பண்ணிட்டாருன்னு. ஏன்னா இவர் டிஸ்டர்பாக இருக்காருங்கிறது டிஃபால்ட்டாக தெரிஞ்சிருச்சு. இந்த நேரத்தில் இவர் அனுப்பிச்சோம்னா இவர் போய் எதையாவது ஒன்று பண்ணி வச்சுடுவார். அப்போ குலதெய்வ கோயிலுக்கு ஏன் போகக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா அதுக்கு ரீசன் வேறு, அதுக்கும் இதுக்கும் ஒரே ரீசன் இல்லை. மலை கோயிலுக்கு போகக்கூடாது, தீர்த்தாடனம் பண்ணக்கூடாது, கடல் பகுதிகளுக்கு போகக்கூடாதுன்னு சொன்னதுக்கு காரணம் அங்கெல்லாம் ரிஸ்க் ஜாஸ்தி இருக்குது. ரிஸ்க் என்ன ஜாஸ்தி இருக்குது, இவர் வந்து சமநிலையில் இல்லாதனால, ஸ்டேபிளாக இருக்கிறதுனால. அவர் இன்ஸ்டேபிளாக இருக்கிறனால அங்கே போய் என்ன பண்ணிடுவார், ஏதாவது விபத்தை ஏற்படுத்திடுறதுக்கு வாய்ப்பு. இந்த குலதெய்வ கோயிலுக்கு ஏன் போகக்கூடாதுன்னா, குலதெய்வங்கிறது இவங்களுக்கு மட்டும் கிடையாது, இவங்களோட உற்றார உறவினர்கள் எல்லாத்துக்குமே இருக்கிறது. இவர் போய் அந்த இழப்பு அந்த துக்கத்தை வந்து அந்த கோயிலில் போய் அவர் முகம் வழியாக வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பார். இப்போ பொதுவான ஒரு கோயிலுக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் யாருன்னு யாருக்கும் தெரியாது. நீங்கள் சோகமாக இருந்தாலும் தெரியாது, சந்தோஷமாக இருந்தாலும் தெரியாது. பட் இதே வந்து நீங்கள் ஒரு குலதெய்வ கோயிலுக்கு போகும்போது எல்லாம் உங்கள் பங்காளிகள் தான் இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் யாருன்னு தெரியும், நீங்கள் ஏன் சோகமாக இருக்கீங்கன்னு தெரியும். அப்போ எதனா இடம் ஒரு வருஷத்துக்குள்ள அந்த துக்கம் ரொம்ப ஹெவியாக இருக்கும். அப்போ உங்களை பற்றி அவங்களுக்கும் தெரியும், உங்கள் வீட்டில் இருக்கிற துக்கத்துக்கு வந்துட்டும் போயிருப்பாங்க. அப்போ அவங்க குலதெய்வ கோயிலுக்கு எதுக்கு வர்றாங்க, ஏதோ நல்ல விஷயமா ஏதாவது சந்தோஷமான விஷயமா கூட வரலாம். அப்போ உங்களை பார்த்தா என்ன ஆகிடுவாங்க, அவங்க அந்த துக்கமெல்லாம் ஞாபகம் வந்து டல்லாகிடுவாங்க. அதனால நீங்கள் ஒரு வருஷம் போகக்கூடாதுன்னு சொன்னாங்க. இதுதான் அதோடைய அடிப்படையான காரணம். அதே போல் வீட்டில் வந்து அடப்புன்னு சொல்லுவாங்க. ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்கிறவங்க அந்த அடப்புங்கிறது எப்படிங்கிறத பார்த்து சொல்கிறதுக்குன்னு ஒரு வழிமுறையெல்லாம் இருக்குது. அதாவது இறந்து போனவங்க வந்து அவிட்ட நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய நட்சத்திரத்திலேருந்து ஆரம்பித்து ரேவதி நட்சத்திரம் வரைக்கும் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களில் ஒரு ரவுண்டாக ஒரு 6 நட்சத்திரங்கள் சொல்லலாம். இந்த 6 நட்சத்திரங்களில் இறந்து போனாங்கன்னா அவங்க வீடை வந்து அடைச்சி போடணும்னு சொல்லுவாங்க. அதுதான் அடப்புன்னு அதுக்கு பேர்.
அவிட்ட நட்சத்திரத்தில் இருந்தால் ஒரு வகையான 10 நாளைக்கு க்ளோஸ் பண்ணணும். சதய நட்சத்திரமாக இருந்துச்சுன்னா அது வந்து 1 மாதத்துக்கு க்ளோஸ் பண்ணணும். இப்படின்னு அப்படி வீரியம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். கடைசியாக ரேவதி நட்சத்திரத்துக்கு ஒரு 6 மாதம் அந்த வீட்டை பூட்டிடணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அதுக்கும் பின்னாடி வந்து ரொம்ப சயின்டிஃபிக்கலாலாம் யாரும் யோசிக்க தேவையில்லை. அதாவது அந்த சந்திரன்கிற கிரகம் இந்த நட்சத்திரத்தில் இருக்கிறதா தான் இன்னைக்கு அவிட்ட நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறோம்னா, சந்திரன் இன்னைக்கு அந்த நட்சத்திரத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். இந்த சந்திரனுக்கு வந்து மனோகாரகன்னு பேர். அந்த மனோகாரகனாக இருக்கிற சந்திரன் வந்து ஒருத்தருக்கு எப்படிப்பட்ட இம்பேக்டை கொடுப்பார், புரியுதுங்களா? எப்படிப்பட்ட ஒரு துக்கத்தை அந்த நிகழ்வுல கொடுப்பார் அப்படிங்கிறத ஜோதிடத்தில் ஆய்வு பண்ணி வச்சிருக்கிறாங்க. அப்போ அவிட்ட நட்சத்திரத்திலிருந்து ரேவதி நட்சத்திரம் வரைக்கும் அந்த துக்கத்தோட அளவு இன்டென்சிட்டியை கால்குலேட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. மிச்ச நட்சத்திரங்கள்ல எல்லாம் அந்த இன்டென்சிட்டி வரவே வராது, 10வது நாள் நார்மல் ஆயிடுவாங்க. ஆனால் மிச்ச இந்த 6 நட்சத்திரத்துக்கு மட்டும் இன்டென்சிட்டி 6 மாதம் வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ எனக்கு வந்து என்னோட பெற்றோரோட பயங்கர சண்டைன்னு வச்சுக்கோங்க. அவங்கள கோச்சிட்டு நான் வெளியில் போயிட்டேன், எனக்கும் அவங்களுக்கு ஆகவே ஆகாது. ஆனால் என் பெற்றோர் இறந்து போயிட்டாங்க. அப்போ எப்போ இறந்து போகிறாங்க அப்படின்னா, இந்த உத்தரட்டாதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கிற அன்னைக்கு இறந்து போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ அவங்க மேலே எனக்கு துளி பாசம் கிடையாது. அவங்க போனாலே சந்தோஷம்னு சொல்லிட்டு இருந்த ஆளாக தான் நான் இருந்திருக்கிறேன்னு வச்சுக்குவோம். ஆனால் அன்னைக்கு அவங்க காலமானனால நான் அப்படியே வேற ஆளாக மாறிடுவேன். நான் உளுந்து அரண்டு பொருளுவேன், என்னை விட்டு போயிட்டீங்களேன்னு அழுவேன். யாருக்குமே புரியவே புரியாது. நல்லா தாண்டா இவன் இருந்தான், அவங்க அப்பா அம்மா இருக்கிற ஊருக்கே வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தானே, திடீர்னு எங்கிருந்து இவனுக்கு இந்த பாசம் வந்துச்சுன்னு அவங்க யாருக்கும் புரியாது. அதுக்கு காரணம் அந்த கிரக நிலையுடைய தன்மை. இல்லைன்னா என்ன செய்வேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வரைக்கும் வந்து தாய் தந்தையர் வந்து எந்த அளவுக்கு என்னைய மன அளவில் துன்புறுத்துனாங்களோ, உறவுகள்லாம் சேர்க்காம இனிமேல் என் வீட்டிலே வராத, மூஞ்சியில் முழிக்காத, எங்கள் அப்பா அம்மா என்னை துரத்திருக்கலாம்ல. அப்போ நான் அப்படியே விலகி போயிட்டேன். ஆனால் அவங்க இந்த உத்தரட்டாதி ரேவதி நட்சத்திரத்தன்னைக்கு இறந்து போன உடனே என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொல்லி போடுறதுக்கு நீ தான் வரணும்னு சொல்லி அந்த பையனை கூப்பிட்டுருப்பாங்க. அப்புறம் தொடர்ந்து என்ன செஞ்சுக்கிட்டே இருந்திருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய இறுதி சடங்குகள்லாம் செய்கிறதுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வந்துடும். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, அவங்க இருந்து என்னைய படுத்துனதை காட்டிலும் போனதுக்கு அப்புறம் 2 மடங்கு படுத்தியிருப்பாங்க என்னை, புரியுதுங்களா? அப்போ இருந்து படுத்தினதை காட்டிலும் இறந்தது பிறகு ஏன் படுத்தினாங்க அப்படின்னு கேட்டால், அவங்க போன நட்சத்திரம் வந்து இந்த இத்தகைய நட்சத்திரம். அப்போ அதுக்கு ஒரு சால்வேஷனா, அதுக்கு ஒரு தீர்வாக என்ன செஞ்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 6 மாதம் அவங்களுக்கு விளக்கேற்றி வைக்கணும். 10 நாள் அடப்பு இருந்ததுன்னா 10 நாள் விளக்கேற்றி வைக்கணும். விளக்கேற்றி அந்த விளக்கை வந்து ஒரு கூண்டு மாதிரி இருக்கிற இடத்துல வச்சிருவாங்க. அப்போ அதை அடைச்சி வச்சிடுறோம் இல்லையா, வீடையவே அடைச்சிட்டு போக முடியாது. அதனால அந்த விளக்கை வந்து ஒரு கூடையை போட்டு கமுத்திடுவாங்க, இல்லைன்னா ஒரு கூண்டு போட்டு வச்சிருவாங்க. அப்போ இந்த அடப்பு அப்படிங்கிறது இந்த குறிப்பிட்ட நட்சத்திரங்களில் போனால் மட்டும்தான். அப்போ அதோடைய துக்கத்தோடைய இன்டென்சிட்டி ஜாஸ்தியாக இருக்குங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தியரி இது. மற்றபடி அந்த ஆவி அங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்கும் அப்படின்னலாம் நினச்சி நீங்கள் பீதி அடைய வேண்டிய அவசியம் இல்லை. 6 மாதத்துக்கு அந்த ஆவி அதே வீட்டுக்குள்ளே சுற்றுறதுனால தான் அடைச்சி போட சொன்னாங்க அப்படின்னலாம் நீங்கள் நினச்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த வீட்டில் வசிக்கிறவங்களுடைய துக்கத்தின் காரணமாக அதை செஞ்சாங்க. அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைக்கிறதுக்காக அதில் அந்த இடத்த விட்டு நகர சொன்னாங்க. திரும்ப திரும்ப அதையே பார்த்துக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, அவங்க உட்காந்து இருக்கிற இடம், அவங்கள படுக்க வச்சிருந்த இடம், இதை பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா அந்த நட்சத்திரத்தில் அவங்க காலமானால அது நம்மளை திரும்ப திரும்ப என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும், இந்த துக்கத்தை தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கும். அதுக்காக அது சொல்லப்பட்டது. அதனால் இந்த இறப்பு சார்ந்த விஷயங்களில் நிறைய விஷயங்கள் நம்மளுடைய கலாச்சாரத்துடைய சடங்குகளாக இருக்குது. இதெல்லாம் நம்ம நிறைய என்ன சொல்லலாம், ஒரு எல்லை இல்லாமல் பேசிக்கிட்டே போகக்கூடிய விஷயங்கள் தான். இதுக்கு பின்னாடி எப்பவுமே பெரிய அறிவியல் இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் உங்களை முட்டாளாக்கிக்கணும்னு அவசியமே இல்லை. இதுக்கு பின்னாடி அறிவியலெல்லாம் இல்லை, முழுமையான உணர்வு இருக்குது, பாசங்கள் இருக்குது. நம்மளுடைய முன்னோர்கள் இறந்து போனாங்கன்னா அவங்களுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய ஒரு உயிர் தொடர்பு இருக்குது. அதை தவிர இதில் வேற ஒன்றும் சயின்ஸ் எல்லாம் நீங்கள் தேடிட வேண்டிய அவசியமே இல்லை அப்படிங்கிறத நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால் அந்த உயிரை, நம்ம உயிர் வந்து அவங்க உயிரோட ஒரு தொடர்ச்சியாக இருந்ததுனால, அந்த உயிர் நம்ம இந்த உலகத்தை விட்டு போனனால இந்த உயிர் அதுக்கு ஏற்ற மாதிரி ஏக்கமும் துடிப்போடு இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே, அவங்களுக்கு திதி கொடுக்கணுமா வேண்டாமா, அவங்களுக்கு நம்ம என்ன செஞ்சால் நல்லா இருக்குங்கிறதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்க முடியும். கிளியருங்களா? ஸோ வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தால் சொல்லுங்கள். இல்லை, மூத்த குழந்தைகள் தான் கொடுக்கணும். மூத்த குழந்தைகள் வந்து இப்போ தந்தையார் வந்து உங்களுக்கு வந்து இருக்காரு, தாயார் இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த தந்தையார் வந்து தாய்க்கும் கொடுக்கணும், அவங்களுடைய முன்னோருக்கும் கொடுக்கணும். புரியுதுங்களா?
இதே வந்து தந்தையார் வந்து காலமாயிட்டாரு, தாயார் மட்டும் இருக்கிறாங்கன்னா அந்த மூத்த பையன் தான். ஏன்னா தாயாரா இருக்கிற பெண்களுக்கு அந்த சிரமத்தை நம்ம கொடுக்கறது இல்லை. அவங்கள தவிர மிச்சம் இருக்கக்கூடிய ஆண் வாரிசுகள் அதை செய்வாங்க. அது வந்து ஆக்சுவலாக சொல்லப்போனால், ஓப்பனாக சொல்லப்போனால் கொல்லி போடுறதுக்கு மட்டும்தான். அதாவது அவங்களுக்கு கடைசி கால காரியங்களை செய்கிறதுக்கு மட்டும்தான். மற்றபடி அதை பற்றி நம்ம திதி கொடுக்கறதுங்கிறது காமனான விஷயம். அது முதல்ல யார் பொறுப்பெடுத்து செய்கிறாங்கிறத பொறுத்தான். வீட்டுக்கு ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியவங்க தான் அதை செய்வாங்க. இப்போ ஒரே ஒரு குழந்தைய ஆயிடுச்சு, இல்லை அந்த குழந்தையும் இல்லைங்கிறதுனால தான் நான் வந்து என்ன சொன்னேன், உங்களுக்கு வாய்ப்புகள் கிடச்சிதுன்னா நீங்கள் வந்து நேராக இங்கேருந்து வண்டி எடுத்துக்கிட்டு கயா போயிடுறது நல்லது. ஸோ நம்ம செல்ஃப் ரிசர்வ் பண்ணிக்கிறது எப்பவுமே நல்ல விஷயம் அப்படிங்கிறது. ஓப்பனாக சொல்ல போனால் அது அவசியம் இல்லை. கரெக்ட். இன்னும் கொஞ்சம் நாளைக்கெல்லாம் முன்னாடி போனீங்கன்னா அந்த, அதாவது நான் சொல்கிறது ஒரு 40 வருஷம் 45 வருஷத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா இறந்தவங்களை இறந்த நிலையிலே வச்சு ஃபோட்டோ எடுத்து வீட்டில் மாட்டுறவங்களாம் இருந்தாங்க. புரியுதுங்களா? அதெல்லாம் பார்க்கும்போதே நம்மளுக்கு பகீர்னு இருக்கும். ஆனால் அவங்களுக்கு அது ரொம்ப சென்டிமெண்ட். ஏன்னா கடைசி ஃபோட்டோ அவங்களோட. இப்போ எப்படி நம்மளுடைய குழந்தை ஃபோட்டோ எடுத்து ஃபஸ்ட்டு ஃபோட்டோ என் குழந்தையோடது சொல்கிற மாதிரி அது லாஸ்ட் ஃபோட்டோ. இதுதான் வித்தியாசம். ஸோ அப்போ நான் பேசிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோங்கிறது வந்து நம்மளுடைய இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்திருக்கு. இப்போ எல்லோரும் என்ன செய்கிறாங்க, இன்ஸ்டாகிராம் லைவ் எல்லாம் போடுறாங்க, லாஸ்ட் ரிச்சுவல் அப்படின்னு சொல்லி. நம்ம அதிலேயே பார்க்க வேண்டியிருக்கு. மூணு சுற்றி வந்துட்டு இருக்கிறதையெல்லாம் லைவில் நம்ம பார்க்குற அளவுக்கு டெக்னாலஜி முன்னேறி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இல்லை இதெல்லாம் நம்ம செய்ய வேணும்னு அவசியம் இல்லை. புரியுதுங்களா? சில பேர் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஈவன் அவங்களுடைய பூஜை அறை அப்படின்னு இருக்குதுன்னா அந்த பூஜை அறையில் அவங்க முன்னோருடைய படங்கள்லாம் வச்சுக்கிறது, அதெல்லாம் வந்து அவாய்டு பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அவங்கள வந்து அவங்க உயிர் போனதுக்கப்புறம் அவங்க உடல் சார்ந்த விஷயம் இல்லை, நம்ம செய்யக்கூடாது. அதாவது மனித நிலையில் இருக்கிறவங்களை யாரையும் நம்ம அப்படி பிரார்த்தனை செய்யணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிறது தான். இப்போ நம்ம வந்து அடிப்படையாக நம்மளுடைய ஆன்மீக ரீதியாக வழிகாட்டும் பொழுதே அதான் நம்ம என்ன சொல்கிறோம், நம்மளுடைய குரு இருக்கிறாருன்னா அந்த குருவுடைய ஃபோட்டோவை வச்சு வழிபடாதீங்க அப்படின்னு தான் சொல்கிறோம். ஏன்னா குரு வந்து நம்மளுக்கு ஜோதி ஸ்வரூபமாக இருக்கார். ஒரு அகல் விளக்கு வச்சு நீங்கள் பிரார்த்தனை செய்கிறீங்கன்னா, ஒரு ஆத்ம விளக்கு வச்சு நீங்கள் பிரார்த்தனை செய்கிறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதில் வந்து குருவுடைய சாநித்தியம் இருக்குது. அப்போ அந்த குரு வந்து இந்த உடம்புல தான் இருக்கிறாருங்கிற மாதிரி நீங்கள் சென்டிமெண்டலாக கனெக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா இவ்வளோ நேரம் நான் சொன்ன கதையே வேஸ்ட்டாக போயிடும் இல்லையா? அப்போ அவர் வந்து இந்த நீங்கள் எடுத்த ஃபோட்டோலையோ இல்லை நீங்கள் எடுத்த வடிவத்திலையோ அவர் இருக்கிறாருங்கிறது உங்களுடைய உணர்வுபூர்வமாக நீங்கள் வச்சுக்கோங்க, தப்பு இல்லை. ஆனால் அவரை எப்படி பார்க்கணும், நம்ம உணர்வுக்கு அப்பாற்பட்டு உருவுக்கு அப்பாற்பட்டு நம்ம பார்க்கணும். அப்போ அவர் வந்து ஒளி வடிவத்தில் அவரை பார்க்கறது தான் சரியாக இருக்கும். அப்போ அந்த குருவுக்கே இந்த தன்மையில் தான் அவரை வழிபடணும் போது அவரை ஒரு ஃபோட்டோ வடிவத்தில் வழிபடக்கூடாது அப்படிங்கிற போது அது நம்மளை குறுகிக்கிறோங்கிறது தான். குருங்கிறதே பிரம்மாண்டமானவர், எல்லையற்றவர். அவருடைய கருணையும் எல்லையற்றதாக இருக்கும்போது அவரை ஒரு எல்லைக்குள்ளே உட்படுத்தி இதுதான் குரு அப்படின்னோம்னா அது சரியாக இருக்கிறதுக்கு சாத்தியம் இல்லை. அப்போ அது போல தான் நம்ம முன்னோர்கள் எப்போ பெத்ருலோகத்துக்கு போகிறாங்க, அவங்க ஏதோ ஒரு விதத்தில் அவங்க உடம்பை விட்டுட்டு போயிட்டாங்கன்னா அந்த உடம்பை திருப்பி வச்சுட்டு நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், அவங்க ஆன்மாவை ஃபோட்டோ எடுக்கல, நம்ம எதை ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கிறோம், அவங்களுடைய தற்காலிகமாக இருந்த உடம்பை. அப்போ அவங்களுக்கு ஒரு விளக்கு எடுத்து வச்சு பிரார்த்தனை செய்கிறோம் அப்படின்னா அதுதான் சரியாக இருக்குமே தவிர. அதனால தான் நம்ம கலாச்சாரத்தில் எந்த ஒரு குளத்தில் இருந்தாலும் இறந்த உடனே தலைமாட்டில் ஒரு விளக்கு வச்சுருவாங்க. எதனால விளக்கு வைக்கிறாங்க? கரண்ட் இல்லைன்னா, இல்லை கரண்ட் இல்லை லைட்டு பத்தலைன்னு வைக்கிறாங்களா? கிடையாது. அவங்க என்ன நினச்சிட்டாங்க, இந்த உடம்புக்குள்ளே இருந்த ஒளி இப்பொழுது தலைக்கு மேலே இங்கே ஜோதியாக வந்துருச்சு. அப்போ உடம்புக்குள்ளே இருந்த ஒளி இப்போ ஜோதியாக வந்துட்டதுனால இனிமேல் இந்த உடம்பை பார்க்க வேண்டாம், அந்த ஜோதி வடிவத்தில் அவங்கள பாருங்க அப்படிங்கிறதான் நோக்கம். அதனால் நீங்கள் சொன்ன மாதிரி புகைப்படமாக வச்சு பார்க்குறத காட்டிலும் அவங்கள ஜோதி வடிவத்தில் பார்த்து முன்னோர்களை வழிபடுறது சரியா இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதான் ஒவ்வொரு கலாச்சாரத்துக்கும் ஒவ்வொரு இது இருக்குது. ஏன்னா சில பேர் அது ஒரு வேடிக்கையாக கூட எங்கிட்ட வந்து தர்க்கம் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. ஏன்னா பிராமணர்கள் தான் இதெல்லாம் உருவாக்குனாங்க, அவங்களுக்கு வருமானம் வேணும்னு சொல்லிட்டு தான் எல்லாத்தையும் திதி கொடுக்க தூண்டுனாங்க. அப்போ அவங்களுக்கு நீங்கள் வந்து வாழைக்காயோ அரிசியோ இல்லை கொஞ்சம் காசோ கொடுக்கறத வச்சு அவங்க வந்து ஒரு 2-3 கோட்டையை கட்டி சந்தோஷமாக வாழ்ந்துருவாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க சொல்லப்படுறது உண்டு. பட் இந்த ரியாலிட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாதம் வரக்கூடிய அமாவாசைக்கும் அதுக்கப்புறம் வரக்கூடிய சூரிய கிரகணம், சந்திர கிரகணம், அப்புறம் மாத பிறப்பு, அமாவாசை பௌர்ணமி 2 நாள், அதுக்கப்புறம் 6 மாதத்துக்கு ஒருக்கா சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் வருது.
அதுக்கப்புறம் மாத பிறப்புன்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு மாசமும் பிறக்கக்கூடிய காலகட்டம். இது எல்லாத்துலேயுமே பிராமணர்கள் திதி கொடுக்கணும். நம்ம வந்து வருஷத்துக்கு ஒருக்கா கொடுத்தாலோ இல்லை வந்து நம்ம அவங்களோட இறந்த தேதியில மட்டும் கொடுத்தாலோ போதும். ஆனால் பிராமணர்கள் என்ன கொடுக்கணும் அப்படின்னு கேட்டால் இத்தனை நாளைக்கு கொடுக்கணும். இது போக எக்ஸ்ட்ராவாலாம் கொடுக்க வேண்டிய இது இருக்கு. அந்த லிஸ்டெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி பயமுறுத்த விரும்பலை. அப்போ ஒருத்தன் காசு பண்ணுறதுக்காக ஒரு தியரியை ஆரம்பிக்கிறான்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் அவன் என்ன சொல்லுவான், நீங்களாம் நிறைய வாட்டி பண்ணணும், நான் அதை கம்மியாக பண்ணால் போதுன்னு சொல்லுவான். அப்போ அந்த ரூலை ஏற்படுத்தினவன் அவனாக இருந்தால் அவனுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஃபெசிலிட்டி பண்ணிக்குவானே தவிர அவனுக்கு வந்து காம்ப்ளெக்சிட்டியை என்ன செஞ்சுக்க மாட்டான், அதிகம் பண்ண மாட்டான். ஏன் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு உயிர் வந்து அதிக அறிவோட இருந்துச்சுன்னா, ஏன் பிராமணர்கள் அதிகமாக திதி கொடுக்க வேண்டியிருக்குன்னா அதையும் நம்ம தெரிஞ்சுக்குவோம். அந்த காலத்தில் அவங்க தான் அதிகமாக படித்தாங்க இல்லையா, மிச்சவங்கெல்லாம் உடல் உழைப்பாலையும் அவங்களுடைய செயல்பாட்டிலையும் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அப்போ நிறைய படித்த அந்த பிராமணர் வந்து உயிர் விடும் பொழுது அவருடைய பிராணன் தான் அவ்வளோ சீக்கிரம் செட்டில் ஆகவே ஆகாது. இப்போ எப்படி நம்ம வந்து நிறைய படித்ததுனால நம்ம தொடர்ந்து கேள்வி கேட்கக்கூடிய லாஜிக்கல் மைண்ட் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறோமோ அதே மாதிரி வச்சுருப்பாங்க. அதனால தான் அதை வந்து பிரம்மஹத்தின்னு சொன்னாங்க. அடங்காத பிராமணனுடைய உயிர் அப்படின்னு அதுக்கு பேர். அதுக்கு தான் பிரம்மகத்தி தோஷம்னு பேர். அப்போ பிரம்மனை வந்து நம்ம கொன்னுட்டோம், ஒரு பிராமணனை கொன்னா அது பெரிய தோஷம் அப்படி ஏன் சொன்னாங்கன்னா, அவன் வந்து நம்மளை பிடிச்சிருவான் அப்படின்னு எல்லாம் கிடையாது. அந்த உயிர் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா ஓவராக திங்கிங் ப்ராசஸில் இருக்கும் செத்த பிறகு. அப்போ அதை சால்வ் பண்ணுறதுக்கு நிறைய வேலைகள் செய்ய வேண்டியிருக்கு. அப்போது பெரிய அளவுக்கு கொஸ்டினே இல்லாத இறந்து போனான்னா அவனுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்போ பிராமணர்கள் வந்து திதி கொடுக்க வேண்டிய இத்தனை காம்ப்ளெக்சிட்டி அவங்க கிரியேட் பண்ணி வச்சுட்டாங்க. அப்போ இந்த மாதிரி எல்லாம் கிரியேட் பண்ணி வச்சது அவங்க இன்னொருத்தனுக்கு சொல்லும் பொழுது இதே காம்ப்ளெக்சிட்டி செய்யலாமா அப்படின்னா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்தந்த குலத்தில் பிறக்கிறவங்களுக்குன்னு ஒரு ஃபார்மெட் இருக்குது. அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த காலத்தில் திடீர்னு நீங்கள் இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு போய் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிராமணரை கேட்டு அவருடைய வாழ்க்கை முறையை நீங்கள் ஒரு பயன்படுத்தி நீங்கள் பிராமணர் ஆகணுங்கிற அவசியமெல்லாம் கிடையாது. உங்களுக்குன்னு ஒரு குல வழக்கம் இருக்குது. உங்கள் வழக்கத்தில் எது செஞ்சால் பெஸ்ட்டுன்னு அவங்க கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறாங்க. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். திரும்ப திரும்ப சொல்கிறேன், நீங்கள் பிராமணர்களை வச்சு தான் செய்யணும்னு அவசியம் இல்லை. அந்த ஃபார்மெட்டை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய முன்னோர்களை நீங்கள் தான் செய்யணும், இன்னொரு ஏஜென்ட்டெல்லாம் வச்சு ஹேண்டில் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் பிராமணர்கள் செய்யக்கூடிய அந்த திதி பழக்கம் எல்லாம் அமாவாசைக்கு செய்யணுமா, மாசப்பிறப்புக்கெல்லாம் செய்யணுமா, இல்லை வந்து நீங்கள் கிரகணத்துக்கெல்லாம் செய்யணுமான்னு போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அது அவங்க செய்ய வேண்டிய வேலை. நம்ம பிராமணராக இருந்தால் அதை ஃபாலோ பண்ணுங்கள், தப்பில்லை. நீங்கள் வேற குலத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்கள் குலத்துக்குன்னு ஒரு ஃபார்மெட் இருக்கும், அதை ஃபாலோ பண்ணுங்க. அதுதான் நம்மளுக்கு சரியான வழிகாட்டு முறையாக அமையும். அதை போய் நம்ம ஃபாலோ பண்ணி நம்மளுடைய முன்னோர்களை கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறது தான் நான் சொல்ல வரேன். சிம்பிள்.